ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் பொழுது கௌரவமாய் வாழ்த்தி பழகணும். சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் வேதாகம கல்லூரியில் ஒரு அவசியமாக சென்றிருந்த பொழுது என்னுக்கு பின் அநேக வருஷங்களுக்கு பிறகு படித்த ஒரு சகோதரன், ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு அவரை நான் பார்த்தேன். அவரை நான் தம்பி பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்த உடனே தப்புன்னு இடது கையை அப்படி தூக்கிட்டு ஹாய் பாஸ்டர் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆனால் வலது கையில் ஒரு பையோ பைபிளோ ஏதாவது இருந்தால் ஓகே. வலது கை சும்மா தான் கிடக்கு, கழுதை சும்மா தான் இருக்கு, அதை ரெஸ்ட் எடுக்குது போல தெரியுது. இடது கையால் இப்படி தூக்கணும். எனக்கு அது பிடிக்கல. பாஸ்டரே குறுகட்ட பேலாக இருந்தால் விசுவாசி வழங்கவா செய்வான். என்ன மகா நாளே ஆரம்பம் சரியில்லைன்றீங்களோ? சொல்லணுமில்ல, நான் சொல்லாமல் ஏன் செய்ய போகிறேன்? அப்போ நான் சொன்ன உடனே, அதாவது எனக்கு அதில் கடுப்பு என்னன்னா, எனக்கு பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு ஊழியத்துக்கு வந்துடும். அதை விட கொடுமை என்னன்னா, பல முறை அவனுக்கு வேதாகம கல்லூரி படிப்பதற்கு நான் ஃபீஸ் கட்டியிருக்கேன். அவன் படிக்கிறதுக்கு. அவன் என்னை தூரத்தில் பார்த்துட்டு வலது கை சும்மா கிடக்கு, ஹேய் பாஸ்டர் சும்மா இருக்கீங்களா அப்படின்றான் அவன் லாங்குவேஜில். எனக்கு இவனுக்கு எப்படியாவது ரிவீட் வைக்கணுமே. உடனே குனிஞ்சிக்கிட்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் குனிஞ்சிட்டேன். நல்ல வேளை படுக்கல். அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. அவன் உடனே இந்த கையை வாடகைக்கு எடுத்து அப்படி இருக்கும்ல. கல்வி அறிவு கொடுக்கறது தப்பு இல்லை, ஆனால் கலாச்சாரத்தை என்ன செய்யக்கூடாது, மறக்கூடாது. வயது முதிர்ந்தவர்களை மதிக்க மறக்கக்கூடாது. வலது கையை இப்படி வச்சிருப்பேன், ஏன்னா பிடிக்க முடியாது. அவங்க ரொம்ப தள்ளி நிற்பாங்க. சில நேரத்தில் சாரின்னே இடது கையால் தாரேன் அப்படின்ட்டு தான் வலது கையை பிடிச்சிருப்பேன். அப்பவுமே உண்மையான தேவ பிள்ளைகள், கற்றவர்கள், மரியாதைக்குரியவர்களை புரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு ஆவிக்குரிய நிலை வளருது, இயேசு வரப்போகிறார், எழுப்புதலெல்லாம் வருது, கர்த்தர் ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதெல்லாம் ஒரு புறை இருந்தாலும் மனிதன் நம்ம சரியான ஒரு ஒழுங்கு முறைகளை மனிதன் என்ன செய்திருக்கிறான், மறந்திருக்கிறான். அதை சொல்லிக் கொடுக்கணும். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்து. தேங்க்யூ. உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க வலது கையை பிடிச்சி வாழ்த்து சொல்லுங்கள். உங்களை பார்த்ததில் சந்தோஷம். சோமா இருக்கீங்களா? இன்னுமா உயிரோடு இருக்கா? சரி, தொடர்ந்து நாம் சில நிமிடங்கள் தேவனுடைய நல்ல வார்த்தைகளை கவனிக்க போகிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நல்ல சிந்தனையோடு வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3 தினங்களும் நாம் உருவாக்கப்படுவதற்கு உதவியாக இருக்கணும். என்ன செய்யணும்? உருவாக்கப்படுவதற்கு உதவியாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு தன் நிருபத்தை எழுதும் பொழுது, உற்சாகத்தை பாராட்டுகிறேன், யாரும் எடுக்க வேண்டாம், நான் சொல்ல போகிற இருப்பிடம் எங்கே இருக்கிறதுன்னு எனக்கே தெரியாது, என்ன எப்படி உனக்கு சொல்லு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நீ இன்னானிடத்தில் கற்றாய் என்பதை மறவாதே என்றார். நீ இன்னானிடத்தில் கற்றாய் என்பதை மறவாய். நாம் யாரால் உருவாக்கப்படுகிறோம், இதையே பெரிய வெற்றி. ஆகவே இந்த 3 நாட்களும் உருவாக்கப்பட கர்த்தர் உதவி செய்வார், பலப்பட கர்த்தர் உதவி செய்வார், ஆவியில் பலப்பட கர்த்தர் உதவி செய்வார், சுவாசத்திலே பலப்பட கர்த்தர் உதவி செய்வார். நிச்சயமாகவே இந்த 3 நாட்களும் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமாங்க, சில நேரத்தில் பிரசங்கங்கள் பண்ணும் பொழுது நான் ஒரு தடவை கூட யோசிக்காத காரியத்தை கர்த்தர் சபையில் பேசுவார். சில நேரத்தில் எனக்கே புதுசாக இருக்கும் செய்தி. நான் தான் பேசுவேன், என் வாய் தான் பேசும், ஆனால் வேதத்தின் ரகசியங்கள் புதுசாக இருக்கும்.
அப்புறம் நான் உட்காந்து சில பிரசங்கத்தை 5 முறை 6 முறை கேட்பேன். ஓ இப்படியும் இருக்கா அப்படின்னு. என்னன்னா ஆவியானவர் இடங்களுக்கு ஏற்றபடி, மக்களின் மனநிலைக்கு ஏற்றபடி, சபையின் தேவைக்கு ஏற்றபடி, காலங்களின் தேவைக்கு ஏற்றபடி கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார். அதனால் இந்த 3 நாட்கள் உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க என் அப்பனை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இப்போ இந்த 3 நாளும் நீங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணணும். என்ன ஏதோ பாஸ்டர் வருவார் ஆளுக்கு அரைக்குள்ள தருவார்னு வரப்படாது. பையன் எடுத்துக்கிட்டு டெய்லி வீட்டில் என்ன செய்யணும்? ஆண்டவரே இந்த மீட்டிங் எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுங்க, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக வரட்டும், நாங்கள் இன்னும் கிருபையில் பலப்படுவதற்கு இந்த நாட்களே எங்களுக்கு பயனுள்ளதாய் தாரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ண அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லையா? யாருக்காகிலும் பிரசங்க நேரத்தில் தூக்கம் வருதுன்னா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லுங்க. அப்படின்னா நானும் ஒரு 8 தூங்கிட்டு வந்துடுவேன். சேர்ந்து தூங்குவோம். யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற. உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா நீங்கள் தனியாக தூங்காதீங்க. காகத்தை மாதிரி என்ன எல்லாரும் சேர்ந்து செய்வோம். பாஸ்டர் தூக்கம் வருது அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நம்ம கொஞ்சம் நேரம் லைவை கட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த அரை கிளாஸில் அடித்து படுக்க வைப்பாங்களே, படுல போய் ஒரு 10 நிமிஷம் படுத்துட்டு வந்துடுவோம். சரியா? சரி, அதுக்கு அப்படி சொல்லிடணும். அதுக்கு மேலே தூக்கம் வந்து என்கிட்ட சொல்லலை, கண்ணு தூங்குறத நான் கண்டேன்னா உடனே நாங்கள் வருவேன். அதாவது கர்த்தர் தரிசனங்களை கொடுக்கிற நேரம் அது. நீங்கள் சொல்லலைன்னா நான் அதை எப்படி எடுத்துக்கிடுவேன்னா, கர்த்தர் பிள்ளைகளை அப்படியே உள்ளிழுக்கிறார். மறைவான ரகசியங்கள் என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும். உடனே நான் பக்கத்தில் இருந்து மைக்கை காட்டி சொல்லுவேன், இப்போ நீ பார்த்ததை சொல்லு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஏதாவது சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டு தூங்கு. ஆனால் ஒன்று, நான் கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டால் உன் பேரே உனக்கு மறந்து போகும். புரியும்னு நினைக்கிறேன். கிருபை உண்டாவதாக. ஆக இந்த 3 நாட்களும் சிரிக்க வேண்டிய நேரம் சிரிக்கணும், சிந்திக்க வேண்டிய நேரம் சிந்திக்கணும், அழ வேண்டிய நேரம் அழணும், பலப்பட வேண்டிய நேரம் பலப்படணும், உருவாக்கப்பட வேண்டிய நேரம் உருவாக்கப்படணும், சீர்பட வேண்டிய நேரம் சீர்படணும். இது ஆவியானவரின் நாட்கள். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. அல்லேலூயா. மணி என்னாச்சு? 8 மணி 3 நிமிஷம். எத்தனை மணிக்கு உங்களை அனுப்பணும்? முன்ஜாமீன் எடுத்துட்டு ஆரம்பிப்போம். எப்போ உங்களுக்கு சாதா எத்தனை மணி கூட்ட முடியும்? மார்சலு தீர்மானிச்சுட்டு தான் வந்திருக்கானுவேன். துணியெல்லாம் கொண்டாந்திய சாப்பாட்டுக்கு என்ன செய்வா? எப்படி எப்போ போகணும்? லைவ் ஓடுதோ? உதாரணம் பஞ்சாயத்தாக. சரி, எப்போ போகணும் ஐயா? எப்போ விடணுடே? 9:30 9:15? 9:15. முதல் நாள் 9:15 முடிச்சுருவோமா? கடைசி நாள் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். இன்று வந்து நாளை செல்லுவோம். அல்லேலூயா. சரி, கிருபை உண்டாவதாக. கர்த்தருடைய சமூகம் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கணும். இப்போ ஒரு நாளும் தேவனுடைய காரியத்தை கடின மனதோடு செய்யக்கூடாது. அது நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற மிகப்பெரிய தப்பு. சிலரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா செய்வாங்க, ஆனால் செய்கிற ஒவ்வொரு நிமிஷமும் கடின மனதோடு செய்வாங்க. செய்ய வேண்டியதாயிற்றே, ஜெபிக்க வேண்டியதாயிற்றே, ஆலயத்திற்கு செல்ல வேண்டியதாயிற்றே, கொடுக்க வேண்டியதாயிற்றே அப்படிங்கிற மனப்போக்கனோட செய்யும். ஆனால் உண்மையிலேயே அது சரியல்ல. நம்ம எதை செய்தாலும் பைபிள் சொல்லுது மனப்பூர்வமாய் செய்யுங்க. அப்படிதானே ஏன் சொல்லுது? மனப்பூர்வமாய். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. ஒரு ஜெபமானாலும் அதில் மனப்பூர்வம் தான் இருக்கணும். நம்முடைய ஜெபங்கள், சிலருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டாச்சுன்னா ஆண்டவரே சொல்லுவார் எந்திரிச்சு போலேன்னு. தெற்கும் இருக்காது வடக்கும் இருக்கு. ஆனால் ஆண்டவர் இந்த கிராமர் எல்லாம் பார்க்கறது இல்லை.
நம்முடைய மனதை பார்க்கிற தேவன் அவர். மனதை பார்க்கிற தேவன் அவர். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். இவர் எங்க கூட தான் படித்தார். ஆனால் அவருடைய ஜெபத்தை கேட்டீங்கன்னு சொன்னால் வேடிக்கையாகவே இருக்கும். வீட்டில் உட்காந்து நம்ம நெருங்கின ஒருவரிடத்தில் பேசும் பொழுது கூட நம்ம கொஞ்சம் ஒழுங்காக பேசுவோம். ஆண்டோட்ட போய் உட்காந்து ஏசப்பா கேட்டியலாம், இவனுக்கு 2 நாளாக ஒரே காய்ச்சல் பார்த்துக்கிடுங்க, எலும்பி இருக்கான் படுக்கான், எலும்பி இருக்கான் படுக்கான், அவனால் எலும்பி இருக்கவே முடியல சுவாமி, இப்படியே ஜெபம் பண்ணுவான் பார்த்துக்கிடுங்க. அவன் ஜெபத்தை நீங்கள் கேட்டியேன்னு வைங்க, உடனே டப்பால் அடைச்சி குளத்தில் கொண்டு போடுவீங்க. அப்படி இருக்கும் அவன் ஜெபம். ஆனால் ஒன்று, அவன் ஜெபம் பண்ணி 1 மணி நேரத்திற்குள்ள அவன் எந்திரிச்சிருக்கும். 1 ஹவரில் எந்திரிச்சிருக்கும். ஏன்னா அவனுடைய வார்த்தையில் ஒழுங்கு இருக்காது, ஆனால் அவன் இருதயம் செம்மையாக இருக்கும். சில நேரங்களில் நம்முடைய வார்த்தையில் லிட்ரேச்சர் பிரேயர் இருக்கு, கேட்பதற்கு அழகா அருமையா இருக்கு, எல்லாரும் விரும்புகிற வியக்கத்தக்க விதத்தில் இருந்தாலும் ஜெபிக்கிற அநேகருடைய இருதயம் தேவ சமூகத்தை விட்டு எப்படி இருக்கு? தூரமாய் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்ய இன்னும் நமக்கு கிருபை தருவாராக. இது எத்தனையாவது முறை என்று எனக்கு நினைவு இல்லை. ஒரு 5-6 தடவை வந்திருப்பேனாப்பா, வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? 6 முறை அம்மா நம்புவோம், வேற வழி இல்லை. ஆனால் இந்த சபையில் நான் வந்த அன்று முதல் இன்று வரை நான் பார்க்கிற 7வது முறை இந்த சபையில் நான் மாற்றத்தை பார்த்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. திடீர்னு பார்த்தா டாய்லெட் இருந்து அங்கே காணல். சின்னவன் சொல்கிறான், மாமா க்ளோஸ் பண்ணிட்டான், தேங்க்யூ, என்ன பண்ணாமல் பாத்ரூமை பண்ணாது. நான் அந்த நாள் முதல் நான் பார்க்குறேன், ஒவ்வொன்றிலும் ஒரு மாற்றம். எனக்கு தான் பிடிக்கும். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். அந்த மாற்றம் தான் வளர்ச்சிக்கு அடிப்படை. அது என்னால் இந்த ஊழியத்தில் பார்க்க முடிஞ்சது. கடந்த முறை இருந்ததை விட இந்த முறை சில மாற்றங்கள். ஆனால் சிலருக்கெல்லாம் வயசாகிருக்கு. 7 முறைக்கு முன்னால் பார்த்த இளமையானவர்கள் பலரும் கிழவிகளாக இருக்கிறார்கள். உங்களை வாழ்த்துகிறேன், அது வருகைக்கு அடையாளமாக எடுத்துக்கொள்கிறேன், வேற வழி இல்லை. ஆண்டவர் இந்த ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தின் வளர்ச்சியில் என்னால் முடிந்த கடமைகளை காலப்பொழுதில் செய்வதற்கும் செயல்படுவதற்கும் என் அப்பன் என்னை மறுபடியும் நம்பி அனுப்பினதை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். தேவனுடைய தயை இல்லாமல் எதுவுமே நடக்காது. இந்த இடத்தில் நீங்கள் கூடியிருப்பதும் நான் வந்திருப்பதும் என் பரமனுடைய சித்தம் என்று நான் நம்புகிறேன். மனிதனுடைய யுக்தத்தினால், சித்தத்தினால், யோசனையினால் இதெல்லாம் ஒரு நாள் நடந்துறார். ஆகையால் அவர் என்ன நோக்கத்துடன் எஜமானன் அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாராக. இல்லையா? ராமேன் சொல்ல முடியுமா? ஃபைன். அப்போ நம்ம ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு தேவ செய்தியை ஆரம்பிக்கலாம். எங்கள் அன்புள்ள தகப்பனே, கிருபை நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி பொழுதில் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. எங்கள் மேல் கிருபையாயிரும், எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, எங்களை நினைத்தருளும் ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும் அப்பா. இந்த 3 நாட்களை நீர் ஆசீர்வதியும். இந்த 3 நாட்களை நீங்கள் கடந்து வாங்க, எங்க கூட பேசுங்க, நீ சொல்லுகிறதை செய்யுங்க, எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுங்க. உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். 1 நிமிஷம் உங்கள் கைகளை எனக்கு நேராக நீட்டுங்க. சொல்லுங்க, ஏசப்பா பாஸ்டர் பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்க. வார்த்தைகளை கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்க.
உம்முடைய பலனை கொடுங்க. உம்முடைய சிலுவையின் மறைவிலே மறைத்து கொள்ளுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தும். இந்த பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்தும். சொல்லுங்க, பலிபீடத்தை பரிசுத்தப்படுத்தும். இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தும். ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தும். இந்த இடம் முழுவதும் மகிமை நிரம்பி காணப்படட்டும். தீமைகள் விலகுவதாக, மாய்மாலங்கள் விலகுவதாக, இரகசிய பாவங்கள் விலகுவதாக, தீமைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, சத்துருவின் பொல்லாத திட்டங்கள் விலகிட்டா இயேசுவின் நாமம். அப்பிரயோஜனமான மனிதன் என் கடமைகளை மாத்திரம் செய்யும்படி நான் வருகிறேன். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட பேசுவாரா. இனி ஒரு 45 நிமிடங்கள் முடிந்த மட்டும் தேவனுடைய வார்த்தைகளை கவனிப்போம். தொடர்ந்து தூய ஆவியானவர் நம்மோடு பேசட்டும். உங்களுக்கு என் சத்தம் சரியா புரியுதா? ஓகே. அண்ணே, பின்னால எல்லாருக்கும் தெளிவாக கேட்குதா, புரியுதா? பிரச்சனை இல்லையே? ரைட். கர்த்தர் நல்லவர். சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி இன்றைக்கு பொதுவாக பேசலாம்னு நினைக்கிறேன். மீதி நாளைக்கு பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 19ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிச்சா நல்லா இருக்கும்னு நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, 2 வாசிப்போமா? மாறுபாடான உதடுகள் உள்ள மூடனை பார்க்கிலும் உத்தமமாய் நடக்கிற தரித்திரனே வாசி. 2, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஏது இந்த ஆத்துமா? ஏது இந்த ஆத்துமா? மனிதன் ஜீவ ஆத்துமாவானான். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. மனிதன் ஜீவ ஆத்துமாவானா. அப்ப ஆத்துமா யாரு? நான் தான். அல்லேலூயா. நான் தான் இந்த ஆத்துமா. ஆமே. சொத்துமா இல்லை, ஆத்துமா. நான் தான் அந்த ஆத்துமா. என் பேரு ஜஸ்டின் மோசஸ். நான் ஜீவ ஆத்துமா ஆனேன். புரியுதா? இப்போ எல்லாருக்கும் பைபிள் சொல்லுது, இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பைபிள் சொல்லுது, நீங்கள் அறிவில்லாமல் இருப்பது நல்லது. எல்லாரும் சொல்லுங்க. நான், நீங்கள் சொல்லக்கூடாது, நான் அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்போ இதை சொல்லும் பொழுது சிலர் சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர் எனக்கு ரொம்ப அறிவு இருக்கு, போக போக தெரியும், எனக்கு ரொம்ப அறிவு இருக்கு. பைபிள் சொல்லுது, ஒருவன் தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுவானே, ஆனால் அவனுக்கு ஒன்றும் என்ன செய்யாதான், தெரியாதான். சில காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ இந்த கடைசி காலங்களில் தெய்வம் சபைகளுக்கு உபதேசிக்கின்ற ஒன்று, நீங்களும் நானும் அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஊழியம் செய்கிற நாங்களா இருந்தாலும் சரி, எங்களை பின்பற்றுகிற நீங்களா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து, தகப்பனே
ஒவ்வொரு நாளை, இந்த நாளை கடத்துவதற்கு தேவையான நல்ல அறிவை என் கர்த்தர் எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அநேக அறிவில்லாய்மையினால சிக்கிக்கொள்ளுகிறாங்க. நம்ம நினைப்போம் இன்னைக்கு நமக்கு எல்லாம் தெரிகிற மாதிரி நினைப்போம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய குறை நமக்கு தெரியாது. இப்போ நான் பாருங்களேன், நான் ஒரு 17-18 வருஷமா எழுப்புதல் கூட்ட பிரசங்கியாரா ஊர் முழுக்க சுத்திட்டு வார். இந்த என்றைக்கு நான் சபை ஊழியம் ஆரம்பித்தேனோ அன்னையிலிருந்து எவ்ரி இயர் ஒவ்வொரு டைரியா எழுதுவேன். என் பிரசங்கத்தை ஒவ்வொரு நாளும் அதில் எழுதி கொள்ளுவேன். ஆனால் ஒரு 10 வருஷத்திற்கு முன்ன நான் பிரசங்கம் பண்ணினேன். அந்த கூட்டங்கள் அற்புதமாக இருந்துச்சு, எழுப்புதலாக இருந்துச்சு, விடுதலையாக இருந்துச்சு. ஆனால் அந்த செய்தியை இன்னைக்கு நான் பார்த்தா என்னை எப்படி கொல்லாமல் விட்டாங்க அப்படின்னே தோணுதுவார். சில இடங்களில் இதுக்கு இதை பேசி இருக்கலாம். அன்றைக்கு அது சரியான ஒன்றாக தெரிந்தது. அன்றைக்கு அது நிரம்பின ஃபுல்ஃபில் மெசேஜ், ஒரு நிறைவான செய்தியாக தெரிஞ்சிச்சியா. இன்னைக்கு அதை நான் பார்க்கும் பொழுது அந்த செய்தியில் இதை செய்திருக்கலாமோ, இந்த இடத்துல இதை சொல்லி இருக்கலாமோ, இந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தையை யூட்டிலைஸ் பண்ணி இருக்கலாமோ, நான் பார்க்கும் பொழுது அதில் குறைவு தெரியுது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிடணும், என்னதான் நிறைவுன்னு சொன்னாலும் அறியாமை என்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு தங்கச்சி ஃபோனில் தன்னுடைய பிரச்சனைகளை என்கிட்ட பேசிச்சு. அப்போ நான் அந்த தங்கச்சியை பார்த்து சொன்னேன், தங்கச்சிம்மா இந்த வருஷம் எத்தனை வருஷமாக இருக்குது, அது இந்த பிரச்சனை ஒரு 7-8 வருஷமாக இருக்குப்பா. சரி, இந்த பிரச்சனையை அப்போ பார்த்ததுக்கும் அந்த பிரச்சனையை இப்போ பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் சொன்னா, இன்னைக்கு இருந்த அறிவு அன்னைக்கு இருந்திருக்கும்னா இவ்வளோ பிரச்சனையே என் குடும்பத்தில் வந்திருக்காது. என்னன்னு அவ சொன்னா, ஒரு சின்ன தவறை கண்ட உடனே நான் ரொம்ப வயலண்ட் ஆகிடுவேன். நான் நினைப்பேன் அந்த சின்ன பிரச்சனை தான் என் வீட்டு சமாதான கேட்டுக்க காரணம். ஆனால் இப்போத்தான் தெரியுது அதல்ல சமாதான கேட்டுக்க காரணம், என் கோபமாக்க அதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இன்னைக்கு இருந்த அறிவு அன்னைக்கு எனக்கு இருந்திருக்கும்னா சில மனிதர்களை நான் இழக்க வேண்டியது வந்திருக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, கணவன் மனைவி பிரச்சனை, குழந்தை 6 மாதம், காரியமே இல்லை, பயங்கர பிரச்சனை. இந்த சகோதரி கொஞ்சம் வசதியானவர்கள், கொஞ்சம் இல்லை நல்லாவே வசதியானவங்க. அப்போ இந்த சகோதரி உடனே அந்த பிரச்சனையை வீட்டுக்கு சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பி சொல்கிறாங்க, நீ வந்துரு தங்கச்சி, அவனை நம்ம ஒரு கை என்ன செய்யலாம் பார்க்கலாம்ட்டு. இவ ஒரு கையை பார்க்கலாம்ட்டு குழந்தைய போட்டுட்டு வந்துட்டான். இப்போ புருஷனும் பிள்ளையும் வேணும்னு கோர்ட்டா அலையா. அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. அப்போ அன்னைக்கு நீ செய்தது உனக்கு சரியா பட்டுச்சு, குடும்பத்தை இழுத்து தெருவில் போட்டு ஓடிட்டா. ஒரு சின்ன காரியத்தில் சகிப்பு தன்மை இல்லாமல் சண்டை என்ன, வழக்கு என்ன, வேகம் என்ன, நான் யாருன்னு காட்டி தாரேன் அப்படின்னு நீ சொன்னா இப்போ தெரியுது நீ லூசுன்னு. நம்ம அன்னைக்கு பேசினப்ப சொன்னா நான் யாருன்னு உனக்கு காட்டித்தாரேன்னு. நம்ம காட்ட ஒன்றும் வேண்டாம், 5 வருஷம் கழிமா அவளுக்கே தெரியும் அவ யாருன்னு, அவனுக்கு தெரியும் அவன் யாருன்னு. சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அறிவில்லாமல் நிறைய காரியங்களை செய்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொன்னா, ஐயா ஆவியில் நிரம்புறதெல்லாம் இருக்கட்டும், அறிவில்லாமல் இருப்பது, ஆவியில் நிரம்புறதெல்லாம் இருக்கட்டும், அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. அப்போ ஆவிக்குரியவனாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அபிஷேகம் பெற்றவனாக இருந்தாலும் நமக்கு என்ன வேணும்?
அறிவு வேணும். எவ்வளவுதான் கற்றவனாக இருந்தாலும் அவனுக்கு அறிவு வேணும். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் படித்தவங்க கிட்ட பழகவே முடியாது. பியானாய்கிட்ட குடும்பம் நடத்தலாம், ஆனால் சிலவங்க கூட குடும்பம் நடத்த முடியாது. வாழை பிடிச்சா தலையை போட்டு ஆட்டுவான், தலையை பிடிச்சா வாழை போட்டு ஆட்டுவான். சில நேரம்லாம் நான்லாம் கேட்பேன், எப்படிடா சமாளிக்கிற கிருபை சுவாமி? வரலையிலோயா? அதனால தான் பைபிள் சொல்லுது, ஆச்சுமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன பார்க்குற பார்வையை பார்த்தா, பாஸ்டரையா எங்களுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்றியாளா இல்லை இல்லைன்னு சொல்றியாளா அப்படின்னு நீங்கள் கேட்ட மாதிரியே இருக்கு. நான் உங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ண வரலை, ஆனால் அறிவில்லாமல் இருப்பது சரியில்லை என்று சொல்ல வந்தேன். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு நம்ம பேசி வரும் பொழுது உங்களுக்கு அது இல்லைன்னு தெரியுதுன்னா கொஞ்சம் எங்கேயாவது வாங்கிக்குங்க. ஒருவேளை குறைவாக இருக்குன்னு தெரியுதுன்னா கொஞ்சம் அதை அப்டேட் பண்ணிக்கிடுங்க. நிரம்பி வழியுதுன்னு சொன்னால் தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்தில் யாருக்காவது கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொடுத்தாவது உன் பாரத்தை என்ன செய்துக்கோ, இறக்கிக்கோ. உங்களிடமிருந்து என்னையும் என்னிடமிருந்து உங்களையும் எஜமான் பாதுகாப்பாராக. கைகளை உயர்த்திவர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இது ஏன் இந்த காலங்களில் நீங்க பேசுறீங்க? இது எழுப்புதலின் காலம். சரிதான்ப்பா, ஆவியானவர் தேசத்தில் கிரியை செய்கிறார். ஆனா அந்த இடங்களில் சிலர் அறிவில்லாமல் செயல்படுகிறதே நான் பார்க்கிறேன். நல்ல வரங்கள் இருக்கு, ஆனால் சில இடங்களில் ஞானம் இல்லை. நல்ல கிருபைகள் இருக்கிறது, ஆனால் சில இடங்களில் ஞானம் இல்லை. நல்ல கல்வி திறன் இருக்கிறது, ஆனால் சில இடத்துல ஞானம் இல்லாமல் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு சொல்லுகிறார், நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஒரு காரியத்தை சரின்னு செய்துட்டு அப்புறமா செய்திருக்க கூடாதே என்று ஃபீல் பண்ணின அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா? இப்போ யாரும் கை தூக்க கூடாது, நான் கேட்டேன். சரின்னு நினச்சி நான் செய்துட்டேன் பாஸ்டர், ஆனால் பிறகுதான் தெரிஞ்சிச்சு இதை செய்திருக்க வேண்டாமா இருந்துச்சு, இதை செய்யாமல் இருந்திருக்கலாம், இதை பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குமானால் கூச்சப்படாமல், எனக்கு அது கிடையாது, நம்ம கையை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அல்லேலூயா. கை தூக்காதங்களை நான் பார்த்துருக்கேன். நான் உன்கிட்ட சந்தேகம் கேட்பேன், உன்னால் மட்டும் எப்படி முடிஞ்சுது? என்னால் முடியல, என்னால் முடியல. 25 வருஷமாக சபை போதகராக நான் இருக்கேன், ஆனால் என்னால் முடியல. ஆனால் அந்த விஷயம் உங்களால் முடியுதுன்னா கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் இங்கே எல்லாரும் தூக்குறாங்க, உங்கள்கிட்ட டிவிஷன் வரலாம்னு இருக்கோம். கண்டிப்பாக டிவிஷன் வரணும். ஏன்னா எங்களால் முடியல, ஏன்னா நாங்கள் தவறுகிறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. சிலர்லாம் பருபடி இப்போ தான் தமிழ் புரியுது, ஒன்னா ரைஸ் ஆகுதுடா. அல்லேலூயா. முதல்ல தூக்காம இப்போ தூக்குறது எது தெரியுமா? அறிவில்லாததுனால தான். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்தா நீ உடனே தூக்கி இருப்ப. அப்ப சுத்தமா இல்லாததுனால தான் கடைசி வரை தூக்காது. புரியுதா இல்லையா? இப்ப புரிஞ்சிருக்குமே நம்ம யாருன்னு. நல்ல பிள்ளைகள், உங்களுக்கெல்லாம் தமிழ் ஆச்சொட்டு நல்லா புரியுது உங்களுக்கு. கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லாவே இல்லை. அல்லேலூயா. லாங்கா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். லைவ்ல போகுதில்ல, லைவ்ல பார்க்குற எல்லா பிள்ளைகளுக்கும் சபையின் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. காசா பணமா கலந்து. அதனால தான் பைபிள் சொல்லுது, மனிதன் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்படிங்கிறதுனால நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம் தெரியுமா?
6ஆம் வாக்கியத்தை பாருங்க. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வாக்கியம் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் ஞானத்தை, அந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அடுத்த வார்த்தை, அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். அல்லேலூயா. இந்த இடத்துல 3 வார்த்தை இருக்கு. 1 ஞானம், 2 அறிவு, 3 புத்தி. இது 3மே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறாராம். ஏன் இது வேண்டாம்னு அவர் தராம இருக்கலாம்ல? ஆண்டவருக்கு என்ன, எப்பா ஊழியம் செய்கிற உனக்கும் உன்னை பின்பற்றுகிற ஜனங்களுக்கும் ஞானம் தேவையும் உண்டு, அறிவு தேவையும் உண்டு, புத்தி தேவையும் உண்டு. அதனால தான் சொல்றார், ஆண்டவரே எனக்கு இதை வேணும், எனக்கு கிருபை தாருங்க. சரியா? நீங்க நல்லா கவனிங்க. இது இல்லாததுனால நிறைய பிரச்சனை இருக்கிறதை ஆண்டவர் உணர்ந்தார். இது இல்லாததுனால அநேகர் சிக்கி கொண்டிருக்கிறதை தோத்திரம் ஆண்டவர் உணர்ந்தார். சரி, இதில் நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆளை நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போமா? தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் எடுங்க. 1ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். 1ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம். பிள்ளை ஒண்ணு வாசிமா. இந்த 4 வாலிபருக்கும், இந்த 4 வாலிபர்களுக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் என்னெல்லாம் கொடுத்தாராம் பாருங்க. 1 ஞானம், அறிவு, சாமர்த்தியம். சொல்லுங்க, ஞானம், அறிவு, சாமர்த்தியம். அடுத்து கீழே இருக்கு, தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அப்ப நீங்க ஏற்கனவே ஒரு அறிவு இருக்கு, 2வது ஒரு அறிவு இருக்கா இல்லையா? அங்கே இருக்கா இல்லையா? ஏற்கனவே ஞானம் சொல்லி இருக்கு, அறிவு சொல்லி இருக்கு, சாமர்த்தியம் சொல்லி இருக்கு. ஆனா கீழே ஆமை தோத்திரம் அறிவுள்ளவன் ஆக்கினார்னு சொல்லி இருக்கு. அப்ப அறிவு 2 இடத்துல வருது. ஒன்று பாதிக்கு மேலே இருக்கிறது உலகத்திற்கு அடுத்தது, பாதிக்கு கீழே இருக்கிறது ஆத்மீகத்திற்கு அடுத்தது. உலகத்தில் என்ன வேணும்? ஞானம் வேணும். உலகத்தில் என்ன வேணும்? அறிவு வேணும். உலகத்தில் என்ன வேணும்? சாமர்த்தியம் வேணும். இந்த 3ஐயும் தேவன் கொடுத்தாராம். அப்ப நான் யாரா இருக்கணும்? ஞானம் உள்ளவனா இருக்கணும், பேசுங்க, அறிவுள்ளவனா இருக்கணும், சாமர்த்தியம் உள்ளவனா இருக்கணும். ராமே சில நேரத்தில் சொல்லும், அவனா அந்த பயலுக்கு ஒரு சாமர்த்தியமே கிடையாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கையில் தோத்திர கொழுக்கட்டையை கொடுத்தா வாயை பார்த்துக்கிட்டே இருப்பான். திங்கிறதுக்கு அது ஒரு சாமர்த்தியம் வேண்டாம். புரியுதா? இந்த உலகத்தில் அறிவு வேணும், ஞானம் வேணும், சாமர்த்தியம் வேணும். அதனால தான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வாழ்ல பிள்ளை என்ன செய்யும்? ஆமாம், கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அல்லேலூயா. அதனால தான் சிலர் பார்த்தீங்களா, அம்மா அப்பா உயிரோடு இருக்கிற காலத்திலே உயிர் எழுதி வாங்கிடுவான். அண்ணன் தம்பிக்கு என்ன செய்யறதில்ல, கொடுக்காம. ஆனால் அவன் பிறகு நாசமாக போயிடுவான், அது வேற. ஆனால் சாமர்த்தியம் சொல்ல பார்த்தியா, நான் சாமர்த்தியமாக வாங்கிட்டேன், பார்த்தியா நான் சாமர்த்தியமாக களவாண்டுட்டேன், பார்த்தியா நான் சாமர்த்தியமாக தீமை செய்துட்டேன். ஆனால் ஒன்று புரியுங்க, தீமை செய்கிற சாமர்த்தியம் உன்கிட்ட இருந்தேன்னா குடும்பம் குப்பை கோருதுன்னு புரிஞ்சுக்கிடான்னு. என்ன வீக் ஆயிட்டிய? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாமர்த்தியம் வேணும், ஆனால் நல்ல விஷயத்தில் வேணும். அறிவு வேணும், நல்லதுக்கு பயன்படணும். ஞானம் வேணும், நல்லதுக்காக இருக்கணும். சப்பட்டையான காரியத்தில் இந்த 3 பயன்படுத்துறவே பலரும் படாத பாடுபடுத்த. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்ல பிள்ளைகள், அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நம்பலாமா? அப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே. அப்ப இந்த பூமியில ஒரு தேவ பிள்ளையாய் இந்த உலகத்திலே வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஞானம் தேவனால் அருளப்படுகிறது, அறிவு தேவனால் அருளப்படுகிறது. ஆமென். சாமர்த்தியம் தெய்வத்தால் என்ன செய்யப்படுகிறது?
அருளப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த பூமியில் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, ஆவிக்குரிய காரியம், அதற்கும் தேவன் அறிவை கொடுக்கிறாராம். பாருங்க, ஆவிக்குரிய ஜீவிதத்தில் கிருபை இருந்தால் மட்டும் போதாது. என்ன வேணும் சொல்லுங்க? அறிவு வேணும். கிருபை இருந்து அறிவு இல்லைன்னா தோத்தர் ஆபத்தா மாறிடும். பாருங்க, இதை தயவுசு, எனக்கு இப்போ லைவில் பேசுறதுக்கே பயம். ஏன்னு கேட்டால் நம்ம ஏதாவது ஒரு கோணத்தில் சொல்லுவோம், அதை மட்டும் கரெக்டாக வெட்டி அதை அழகாக விமர்சிப்பாங்க. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எரும மாட்டேன். இது தோத்திரம், நான் இதுவரைக்கும் விமர்சிக்கப்பட்டதுனால சப்ஸ்கிரைபு கூடியிருக்கே தவிர எனக்கு எந்த குறைவும் வந்ததே இல்லை. வரலேலூயா. அதனால நான் பிரச்சனை இல்லை. நான் என்னுடைய பேட்டர்னை நான் மாற்ற போகிறதும் கிடையாது. தோத்திரம், இது இப்படிதான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை கூட சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நீங்க நல்லா கவனிங்க. அதாவது இது வேதாகமத்திற்கு அடுத்தது அல்ல, இதை நான் சொல்லக்கூடாது, ஆனாலும் சொல்றேன். ஒருத்தர் கடவுள்கிட்ட போய் கதை சொல்லட்டா, கதை சொல்லட்டா. ஒரு நாள் ஒருத்தன் தவம் இருந்தானாம், பார்த்துக்கிடுங்க. ஞானம் மட்டும் வரம் மட்டுமல்ல, எதுவும் வேணும், ஞானம் வேணுங்கிறதுக்கு ஒன்று சொல்லுதேன். சிலர் கதைன்னு சொன்ன உடனே இந்த குளுக்கோஸ் சாப்பிட்டத மாதிரி. ஆமாப்பா தோத்துறேன். அப்போ ஒருத்தன் ஒரு இடத்துல தவம் இருந்தானா. தவம் இருந்து கடவுள் பார்த்தாராம், பரவாயில்லையே, ரொம்ப ரொம்ப என்னை வியப்பூட்டுகிற தவத்தை இவன் செய்துட்டான். அதனால கடவுள் காட்சி அளித்தாராம். இது எங்கேயோ ஒரு புக்கில் படித்ததாகும். அப்போ உடனே கடவுள் வந்த உடனே இவனுக்கு மெய் சிலித்து போயிடுச்சு. உடனே இவன்கிட்ட கடவுள் கேட்குறார், மானிடா, நீ படாத பாடுபட்டு என்னை வர வைத்து விட்டாய், நீ ரொம்ப எஃபெக்டிவா இந்த தவம் இருந்திருக்கிறாய், உனக்கு என்ன வேணும்? உடனே இவன் கேட்டானா, கடவுளே, யாரையெல்லாம் நான் செத்தவனை தொடுறனோ அதவெல்லாம் என்ன செய்தரணும், உயிரோடு எழும்பிடணும். நல்லா இருக்குல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் யாரையெல்லாம் தொடுறனோ அவங்க எல்லாம் என்ன செய்தரணும், உயிரோட எழும்பிடணும்னு சொல்லி வரத்தை கேட்குறான். உடனே கடவுள், எல்லாம் இது ரொம்ப டேஞ்சர்டான்ற, இருக்கட்டும் பார்த்துக்கிறேன்ட்டான். உடனே கடவுளும் இவனுக்கு என்ன செய்துட்டார், கொடுத்துட்டார். இவன் கிடைச்ச சந்தோஷத்தில் போகிற வழியில் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா செத்ததையும் ஒரு சைட்லேருந்து என்ன செய்கிறான், கொடுத்துக்கிட்டே போகிறான். ஒரு காட்டு வழியாக நடந்து போகும்போது ஒரு சிங்கம் பிளக்கார்னு செத்து கிடக்கு. இவனுக்கு தான் இந்த சிலருக்கு தோத்திரம் நல்லது நடந்துச்சுன்னா கையும் காலம் என்ன செய்யாது, ஓடாது. என்ன செய்யறோம்னே தெரியாதா? இவன் என்ன பண்ணான் தெரியுமா? சிங்கமா, அப்ப காட்டுக்கு ராஜாவை உயிர்ப்பித்தவன் என்ற சரித்திரம் வரட்டுமே அப்படின்ட்டு நேர சிங்கத்துக்கிட்ட கை காட்டி கமான் அப்படின்ட்டான். அது என்ன செய்திருச்சு, ரொம்ப நாளைக்கு முன்னாலே செத்தது போல தெரியுது. செவக்குன்னு சாடி எழும்பிட்டு இவனுக்கு வர வேலை செய்யுது. ஆனா கழுத ரொம்ப நாளா பசியா இருந்ததில்ல, இவனை சாப்பிட்டான். இப்ப வர எங்க உயிரோட எழும்புன சிங்கத்துக்கு வயிற்றுக்குள்ள கிடந்து. அப்ப இந்த இடத்துல வரம் இருந்து பிரயோஜனம் இல்லையே, உனக்கு கொஞ்சம் அறிவு இருந்திருக்கலாம் இல்ல. ஏன்னா நான் உயிர்ப்பிக்க போகிறது எதை, சிங்கத்தை. அது ரொம்ப நாளாக டயட்டில் இருக்கு, எந்திரிச்ச உடனே அதுக்கு பசிக்கும். நான் திடீர்னு அதுக்கு மத்தியானம் லஞ்ச் ஆக வேண்டிய இருக்கும். கொஞ்சமாவது யோசிச்சிருக்கலாம்ல. இப்போ தான் சிலர் யோசிப்பாருமா பாஸ்டர், நானும் அப்படித்தேன், இப்போ பட்டு பேக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு அலையிலையா சொல்லுங்க. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உலகத்திலே உனக்கு ஞானம், உலகத்திலே உனக்கு அறிவு, உலகத்திலே உனக்கு சாமர்த்தியம் இருக்கிறது போல இந்த பூமியில் ஆவிக்குரிய காரியங்களிலும் நமக்கு அறிவு தேவைப்படுகிறது. ஆச்சுமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நான் என் கூட சேர்ந்து இன்னைக்கு ராத்திரி ஏசப்பா என்ன கொஞ்சமாவது அறிவு தாங்கன்னு சொல்றவங்க கை தூக்கி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா.
எனக்கு கொஞ்சமாவது அறிவு தாங்க. நிறைய அறிவு வேண்டாம். தோத்திரம். சிலருக்கெல்லாம் மூளை கூடும்போது தான் ஜலதோஷம் வரும், அவுட்புட் ஆகிறது. அந்த மாதிரி நிறைய அறிவெல்லாம் நமக்கு வேணாம். விசுவாசம் எவ்வளவு இருக்கணுமா? லாரி அளவா, கடுகளவு போதும். அது மாதிரி கொஞ்சம் அறிவு இருந்தால் போதும், பரவாயில்ல. நிறைய அறிவு இருந்தால் நடுரோட்டில் இருந்து பாருடாம்பா, பேக் பேக்கன் ஆயிப்போம், சரிப்படாது. போக போக சரியாயிடும். நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளைகள். உங்கள் கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மணி என்ன ஆயிடுச்சு? 32 சியா? ஓ இதுவா? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, வசனம் தரமாட்டேன். நீங்கள் எழுதுறீங்கன்னா சில அறிவுகளை எழுதுறீங்களா? ஒன்று, தேவனை குறித்த அறிவு. நம்பர் 1, தேவனை குறித்த அறிவு. 2, சத்தியத்தை அறிகிற அறிவு. சத்தியத்தை அறிகிற அறிவு. 3, நம்மை அறிகிற அறிவு. 3, நம்மை அறிகிற அறிவு. 4, தோத்திர தன் பிழைகளை அறிகிற அறிவு. தன் பிழைகளை அறிகிற அறிவு. 5, தேவ சித்தத்தை அறிகிற அறிவு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இங்க எல்லாம் அறிவு வேணுமா? அதனால தான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும், ஏ சுவாமி, ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பி இந்த நாளை கடப்பதற்கு வேண்டிய தேவ கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. இந்த நாளில் என் ஆவிக்குரிய ஜீவியத்தை தொடரக்கூடிய அறிவை தெய்வம் எனக்கு தரணும். இந்த நாளில் தோத்திர சமுதாயத்தில் வாழ்வதற்கு வேண்டிய சாமர்த்தியம், அறிவு, ஞானத்தை தெய்வம் தரணும். அல்லேலூயா. அப்ப கேட்கலாம், என்ன சொல்றேன்? யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பாருங்க. யாக்கோபு நிருபம் 1:5. தங்கச்சி படிப்பீங்களாமா? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவன் ஞானம் இல்லாதவனாய் கண்டால், அறிவில்லாதவனாய் கண்டால், சாமர்த்தியம் இல்லாதவனாய் கண்டால், ஆவிக்குரிய வாழ்க்கையின் அறிவற்றவனாய் கண்டால், என்னால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு ஒதுங்கப்படாது. என்ன செய்யணும்? சம்பூரணமாய் கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவரிடத்துல கேட்டு என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேணும். இப்போ சிலர் நம்ம ஊழியத்துக்காக உற்சாகப்படுத்தும். தம்பி ஊழியத்தை செய்யா, தங்கச்சி ஊழியத்தை செய், அன்னை ஊழியத்தை செய்யுங்க அப்படி நம்ம சொல்லுவாங்க, என்னால எல்லாம் முடியாதுனே, என்னால் அந்த சாமர்த்தியம் இல்லை, எனக்கு அந்த அறிவு இல்லை, எனக்கு அந்த கிருபை இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படி? ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அதை நம்ம எங்க பார்க்கிறோம்? இப்ப நான் சொல்றது எங்க பார்த்தோம்? என்ன பேக்குன்னு முழிக்கிறிய? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் தானே? எடுங்கனே 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் அதிகாரத்தில் தோத்திர 27 முதல் வாசிப்போமா? எல்லாரும் சேர்ந்து 26ல இருந்தே படிப்போமா? யாருக்கு தூக்கம் வருதானே? பக்கத்தில் யாராவது தூங்குறாங்களான்னு பைய காமிச்சுட்டாருங்க, வெளிப்பாடு கேட்போம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் படிக்கலாம் சேர்ந்து, அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அந்த வார்த்தை என்ன சொல்லுது? ஞானிகள் 2, வல்லவர்கள் 3, பிரபுக்கள். ஒரு முறை கூட சொல்லுங்க. ஞானிகள், வல்லவர்கள், பிரபுக்கள். யாரும் இல்லைன்னு சொல்லலம்மா, அநேகர் இல்லைன்னு சொல்லுது. அப்ப கொஞ்சம் இருக்காக, ஞானிகள் கொஞ்சம் இருக்காக. அதாவது 25% ஞானிகள்,
அப்ப பார்த்தது 75% நம்ம போல. புரியும் நினைக்க. அடுத்து அதான் சொல்ல, அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, கொஞ்சம் தான். அடுத்த வார்த்தை கவனிங்க. ஏன் அப்படி செய்தார் தெரியுமா? ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை. எல்லாரும் வாசிச்ச இவ்வளவுதான் சத்தமா? வாசிங்க. தேவன் வெயிட் எங்க இருக்கு? பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை என்ன செய்தார்? 28 உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார். ஐயா வா, என் ஊழியத்தை செய். இப்ப வா, உன்னை நான் ஊழியத்தில் பயன்படுத்த போறேன். எம்மா வா, உன்னை நான் கர்த்தருடைய கிருபைகளை உருவாக்க போறேன். உடனே நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? எனக்கு அதற்குரிய அறிவு இல்லை, ஞானம் இல்லை, வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, பின்னணியம் இல்லை. உடனே ஆண்டவர் சொல்லுவார், இருந்திருந்தா உன் பக்கத்திலேயே வந்திருக்க மாட்டேன், உன்ட்ட அது இல்லாததுனால தான் உன்னை நான் சூஸ் பண்ணினேன். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்? அறிவில்லாததுனால நான் ஊழியம் செய்ய மாட்டேன், ஞானம் இல்லாததுனால ஊழியம் செய்ய மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் ஏன் சூஸ் பண்ணேன் தெரியுமா? உன் வீட்டில் படித்தவங்க இருக்காக, உன் தேசத்தில் படித்தவங்க இருக்காங்க, உன் தேசத்தில் கல்விமான்கள் இருக்காங்க. உன்னை நான் தேர்வு செய்தது உனக்கு அது இல்லாததுனால தான். உலகத்தில் அறிவாளியான இல்லாததுனால தான், கல்விமானான இல்லாததுனால தான், வல்லவனான இல்லாததுனால தான். ஏன் தெரியுமா? சில இருக்கிறவைகளை அவமாக்கும்படி நீ எனக்கு தேவை என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரத்தில் மோசே மாதிரி நம்ம சொல்ற, ஆண்டவரே எனக்கு பேச வராது, வேற யாராச்சும் பாருங்க. எங்க ஊர்ல ஆளா இல்லை, அனந்த நகர்ல ஆளா இல்லை, பால்பண்ண பக்கத்தில் போங்க, என்ன அறிவாளிகள் சுத்துறாக, மொத்த ரோடையும் சாயந்தரம் அளக்குறானா இல்லையா? என்ன அறிவாளிகளா இருக்காக. என்னையுமா? அதாவது ஆண்டவருக்கு ஒரு நாள் தவறு நடக்காதுங்க. ஆண்டவர் உங்களை அழைக்கிறார்னா ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்காருன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப பழைய ஒரு பாட்டு சொல்லுவாங்க, என்னையா தேடினி ஐயா இயேசுநாதா. நம்ம கேட்பறோம், ஆண்டவரே என்னையா தேடினி, எனக்கு சுத்தமா அறிவு கிடையாது, நீ தான் வேணும்னா. அல்லேலூயா. ஒத்துக்கிட்டா சரி, ஒத்துக்கிட்டா சரி, நீ தான் வேணும். ஏன்னா உன்னால தான் சிலரை அவமாக்க முடியும். அறிவில்லாத உன்னால தான். உங்களை அறிவில்லாதவர்கள் என்று சொல்லுகிறதுனால நீங்க பாஞ்சிடப்படாது, பின்னால குளம் கிடக்கு. அல்லேலூயா. நான் சொல்ல புரியுதா இல்லையா? எங்களை போய் பாஸ்டர் அறிவில்லாதவர்கள் என்று சொல்லிவிட்டா, நான் தெளிவா சொல்றேன், இப்படி ஒரு ஆப்ஷன் இருந்ததுனால தான் நான் பாஸ்டர் ஆனேன். அறிவுள்ளவர்களை மட்டும் ஆண்டவர் சூஸ் பண்ணி இருந்தா நம்ம எல்லாம் சாணி ஜமக்கத்தையும் ஆகும். ஆண்டவர் அறிவுள்ளவர்களை அவமாக்கும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொள்ளுகிற ஒரு சின்ன ஆப்பு இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஊழியம் செய்துக்கிட்டே நடக்கும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் தனக்கென்று தேவன் தெரிந்து கொண்டார்? நீங்கள் அதிகமாக இல்லை, தேசத்திலே கொஞ்சமாய் இருந்தீர்கள். உனக்கு அறிவில்லாதது தான் ஆண்டவர் பார்வை மேல பட காரணம். உனக்கு செல்வம் இல்லாதது தான் ஆண்டவர் பார்வை உன் குடும்பத்தின் மேல பட காரணம். உன் குடும்பத்தில் நீ கொஞ்சமா இருந்தது தான் உன் கர்த்தரின் பார்வை உங்க மேல பட காரணம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், நீ எனக்கு தேவை. அல்ல, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை உங்க பார்வையில நீங்க எலிஜிபிள் இல்லை. ஆமா, நம்ம பார்வையிலேயே நம்ம தரமானவர்கள் அல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வையில் தரமானவன், நான் தான் உன்னை அழைச்சிருக்கேன்,
நான் தான் இந்த ரட்சிப்பை கொண்டு வந்தேன், நான் தான் உன்னை கூப்பிட வந்தேன், நான் தான் உன்னை வெளியே கொண்டு வந்தேன், நான் தான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தந்தேன். இதெல்லாம் நீ நினைச்சு நடக்கல. உன் வாழ்க்கை குறித்து உனக்கு லட்சியம் இல்லாத பொழுது என் கண்கள் உன்னை பார்க்க தவறவில்லை. அல்லேலூயா. என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனி நான். இந்த நோட்டில் பாட முடியுமா? பெஞ்சுக்கு மேலே தான் யாரு. அப்போ நீ ஒன்று பண்ணு, இந்த பாட்டு என்ன நோட்டோ அதில் பிடி. 3 நாள் இருக்குல்ல, பாடுவோமா? மன்னிச்சுக்கிடுங்க, தெரியாம கேட்டேன். உம்மை போல் யாருண்டு எந்த நேசுநாதா, இந்த பார்தலத்தில் உம்மை போல். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. அம்மா, நம்மளையெல்லாம் தேவன் அழைத்ததும் ரட்சித்ததும் அபிஷேகித்ததும் பாரம் கொடுத்ததும் தரிசனம் தந்து நடத்துவதும் எல்லாம் நிறைவு இருந்ததுனால இல்லம்மா, நம்ம குறைவுள்ளவர்களா இருந்தது. ஆண்டவருடைய கண்கள் இப்படி பார்க்கிற ஒரு கண்களாய் இருந்ததுனால தான் இன்னைக்கு நான் பலிபீடத்திலையும் நீங்க இந்த ஆலயத்துக்குள்ளேயும் இருக்கிறீங்க. என் கையில வேதமும் உங்க கையில வேதமும் இருக்கு. உங்க வாயில தேவனை துதிக்கிற துதியும் என் வாயில வேத வசனமும் இருக்கு. இதெல்லாம் தேவ கிருபை தானே, தேவ கிருபை தானே. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி பார்த்தா நம்மளை எல்லாம் ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்கிற திட்டம் எல்லாம் நினைச்சு கூட பார்க்காத the God's plan நம்ம சுத்தி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு சொந்த வீடு இல்லாதவன் நான். சில சொல்லுவாங்க, நிரந்தரமா வேலை இல்லை பாஸ்டர், என் தேவையை பூர்த்திகரிப்பதற்கே நான் படாத பாடுபடுறேன். என்னை சுற்றிலும் எப்படி ஒரு காட்ஸ் பிளான்? தெளிவா சொல்றேன். எந்த மனிதர்கள் சுற்றி பார்த்த பொழுது வழியே தெரியலையோ அவர்களை தான் கர்த்தர் சூஸ் பண்ணார். ஏன்னா இந்த உலகத்தில் சுற்றி பார்க்கும்போ நம்ம கண்ணுக்கு முன்னால பாதை தெரிஞ்சா அவன் உயர பார்க்கவே மாட்டான். எந்த வழியும் இல்லாதவனை தமக்கண்டு தெரிந்து கொண்டு உயர பார்க்க பழக்குவித்து தேசத்தை அசைக்கும்படி பயன்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆமென். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்க தான் ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. ஆரம்பிச்சிடலாமா? தம்பி ஆரம்பிக்கிறாங்க, கூட பாடுவீங்களா? தேங்க்யூ. கை தட்டலாம், தப்பே இல்லை. உம்மை போல் யாரும் எந்த நேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாரும், உம்மை போல் யாரும் எந்த நேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாரும். பாவத்தின் பிடியில் சிக்கினான் உழந்து தேவாத்தம் அன்பினான். பாவத்தின் பிடியில் சிக்கினான் உழந்தேன். அல்லேலூயா. மக்களை, உன் ரூட்டுக்கு என்னால வர முடியல, நான் தொடங்கட்டா. உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு, உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, இந்த பாதலத்தில் உம்மை போல் யாருண்டு. பாவத்தின் பிடியில் சிக்கினான் உழந்தேன் தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். பாவத்தின் பிடியில் சிக்கினான் உழந்தேன் தேவாத்தம் அன்பினால் மன்னித்தீர். உம்மை போல் யாருண்டு எந்த இயேசுநாதா, உம்மை போல் யாருண்டு. உலகம் மாமிசம் பிசாசு கடியில்
அடிமையாகவே பாவி நான் ஜீவித்தேன். நிம்மதி இழந்தேன், தூய்மையை மறந்தேன், தானம் போல் நடந்தேன், ஏமாற்றம் அடைந்தேன். என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை துரோகினா. என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, அடிமை உமக்கே இனினா. என்னையா தேடி நீ ஐயா இயேசுநாதா, உம்மை போல் யாருண்டு இந்த இயேசுநாதா. இந்த பாடலத்தில் உம்மை போல் யாருண்டு, ஒரு முறை கூட உம்மை போல் யாருண்டு. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. இதுக்கு மேல பாடுனா பாடுறவங்க வருத்தப்படுவாங்க. புரியுதா இல்லையா? இந்த பாட்டை போய் இப்படி நாசம் பண்றாங்களே, அவங்க நோவுக்கு நம்ம காரணமா இருக்கக்கூடாது. சரி, ஒரு ஆமீன் சொல்லுவோம். சத்தம் அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் பைபிள் என்ன சொல்லுது? தேவன் என்னை எதிர்பார்க்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் படிச்சோம்ல, அதை ஒண்ணு வாசிங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாய் இருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அறிவை கேளுங்க, கத்த தருவ. அறிவை கேளுங்க, கத்த. ஞானத்தை கேளுங்க, கத்த தருவ. புத்தியை கேளுங்க, கத்த தருவ. ராமே சரி, ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். ஏன் தெரியுமா? ஆத்துமாவுக்கு அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. எல்லாரும் சொல்லுங்க, ஏன் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. பாருங்க, பைபிள்லையும் சரி சமுதாயத்திலையும் நிறைய பேர் அறிவில்லாம இருக்கிறாங்க. ஆத்துமாவில் அறிவில்லாதவனின் செயல் எப்படி இருக்கும்? ஆத்துமாவில் அறிவில்லாதவனின் செயல் எப்படி இருக்கும்? ஒருவேளை நான் ஒன்றுன்னா சொல்லுவேன், இதில் நீங்கள் இடம் பெறீங்களான்னு பார்த்தேன். நானும் பார்க்குறேன், நான் இதில் இருக்கிறானா? சரி, இப்போ இருக்கிறனாங்கிறது ரெண்டாவது. முன்னாடி இருந்திருக்கிறானா? அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக இந்த அளவுகோலை வச்சு நம்முடைய ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய சுபாவத்தினுடைய ஒரு அளவுகோலா இருக்கட்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையில நான் சொல்றேன், நம்ம எத்தனையோ வருஷமா பைபிள் படிக்கிறோம்ல, ஆனா ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் அதை நம்ம உருவாக்குதா இல்லையா? நம்முடைய பிள்ளைகளை நமக்கு சொல்லித்தருதா இல்லையா? கண்டிப்பா சொல்லித்தரு. எந்த விசுவாச பிள்ளை வேதம் வாசிக்கும் பொழுது தன் இயலாமையை, தன் பிழைகளை உணர்கிறானோ, அவன் தான் கரெக்டா பைபிள் படிக்கிறான்னு அர்த்தம். அதான் உண்மை. அல்லேலூயா. ஆத்துமாவில் அறிவில்லாதவர்களின் செயல் எப்படி இருக்குமா? சங்கீதங்களின் புஸ்தகம் எடுங்க. 49 20ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கனம் பொருந்தினவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பாக இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அறிவில்லாத மனுஷன் எப்படி இருக்கானா? அழிந்து போகிற மிருகத்திற்கு ஒப்பாக இருக்கிறான். ஆண்டவர் ஏன் ஆத்துமா அறிவில்லாம இருக்கிறது நல்லதில்லைன்னு சொன்ன? ஆண்டவர் சொன்ன காரியம், நீ அறிவில்லாதவனா இருந்தா
மனுஷனா வாழ மாட்டேன். காலு 2 தான் இருக்கும், ஆனால் சுபாவம் எரும மாடு மாதிரி இருக்கும். ஐயா அல்லேலூயா இல்லையா? ஆளுதான் ஐ மீன் தோத்திரம் இல்லையா? ஆதார் கார்டு இருக்கும், ஆனால் காட்டில் வாழ வேண்டியவனா இருப்பான். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்திற்கு சமானமாக இருப்பான். ஆமனே அல்லேலூயா. மிருகத்திற்கு ஒழுக்கம் இருக்கானே, மிருகத்திற்கு ஒழுக்கம் இருக்கா? உறவுகள் என்ற ஒழுக்கம் இருக்கா மிருகத்திற்கு? இப்ப நமக்கு சொல்லுவாங்க, இது யார் தெரியுமா? சித்தி, இது பெரியம்மா, இது ஆன்டி. ஆண்டின்னா என்ன? இந்த இங்கிலீஷ் பெரிய மோசம். சித்தியும் ஆண்டிங்கும், பெரியம்மாவையும் ஆண்டிங்கும், அத்தையும் ஆண்டிங்கும். 3 பேரை உள்ளடக்கினது ஆண்டி. அதனால நமக்கு இங்கிலீஷ் வேண்டாம். இப்போ நமக்கு பார்த்தா தெரியும், இது சித்தி, இது பெரியம்மா, இது அத்தை, இது அக்கா, இது தங்கச்சி, இது அண்ணன் பொண்ணு, இது அக்கா பொண்ணு, இது வயசு மூத்தவங்க, இது இளையவங்க, இது நம்ம சபையில் ஆராதிக்கிற கூட்டு விசுவாச சகோதரி, என் கூட திருவிருந்து எடுக்கிற என் சகோதரி. இப்படின்னு மனுஷனுக்கு தெரியும். ஏதாவது நாய் பெரியம்மா ஹவாரியுன்னு கேட்டிருக்கா? இல்லை இல்லை, நான் சொல்ல புரியுதானே? அறிவில்லாதவனுக்கு உறவு முறை தெரியாது. அதை எல்லா ஸ்திரீகளை எப்படி தான் பார்ப்பா? பொம்பளையாத்தான் பார்ப்பா. ஆனால் அறிவுள்ளவனா இருந்தா, இது அக்கா, இதை விட்டு அப்படி பேச சொல்லுங்க. இது அண்ணே, அவன்கிட்ட இப்படி பேச. இது எனக்கு பரிசுத்த முறை, தகப்பன் முறை, தாய் முறை, அத்தை முறை. ஒழுக்கம் இருக்கும், ஒழுக்கம் இருக்கும். கொஞ்சம் அறிவு இருந்திருந்தா என் கூட ஆராதிக்கிற பிள்ளையாச்சே. நான் ஒரு தகப்பனுக்கு முன்னாலே திருவிருந்து வாங்குறவங்க, நான் திருவிருந்து வாங்கின இடத்துல தானே அவளை வாங்கினா. நாங்க 2 பேரும் கிறிஸ்துவில் சகோதரர்கள் ஆச்சே. அவங்கள்ட்ட இப்படி பழக கூடாதுன்னு கொஞ்சமாவது விவரம் இருந்திருக்கும். அது இல்லாததுனால தான் எரும மாடு மாதிரி. அல்லேலூயா. அத்தையும் தெரியல, அக்காலும் தெரியல, சித்தியும் தெரியல, பாஸ்டர் அம்மாவும் தெரியல, பாஸ்டரும் தெரியல. இயேசுவின் ரத்தம் செய்யும். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்தை மாதிரி நடந்துக்கிறான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்ப அறிவுள்ளவனுக்கு என்ன இருக்கும்? ஒழுக்கம் இருக்குமா இல்லையா? ஒழுக்கம் இருக்குமா இருக்கு இல்லையா? கொஞ்சமாவது சிந்திப்பானே. இவன் யாரு, இவன் யாரு, இவ யாரு? இவர் தேவன் அறிஞ்ச பிள்ளை இல்ல, அவளுடைய இடறுதலுக்கு நான் காரணமாக கூடாது. பைபிள் சொல்லுது, இடறல் வருவது நல்லது, ஆனால் யார் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு. என் கூட ஆராதிக்கிற பிள்ளையாச்சே, நான் இப்படி பேசுனா அவ விசுவாசத்தில் இடறுவாளே. என் கூட ஆராதிக்கிற பிள்ளையாச்சே, இப்படி நடந்தா அந்த பிள்ளைக்கு விசுவாச வாழ்க்கை இடருமே, பரிசுத்த ஜீவி இடருமே, உண்மையுள்ள ஜீவிதம் இடருமே. அவ இடறுதலுக்கு நான் காரணமாவேனே, அவ இடறுதலுக்கு நான் காரணமாகவே. கொஞ்சமாவது அறிவிருந்த அது இல்லாததுனாலதான் அழிந்து போகிற மிருகத்துக்கு சமானமா தேவையற்ற உறவுகளை தேடிக்கொள்ளுகிறான். சரியா? சரியா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உலகத்தில் சில காரியங்களை பேசும் பொழுது நம்ம சாதாரணமாக பேசுவோம். அவன் தான் சொன்னான், இவனுக்கு எங்கே போச்சு அறிவு? இவ தான் சொன்ன, அவனுக்கு எங்கே போச்சு அறிவு? சூழ்நிலை தான் அப்படி இருந்துச்சு, இவனுக்கு அறிவு எங்கே போச்சு? இப்படி தானே கேட்பாங்க. ஏன்? அறிவு இல்லாததுனால தான் மிருக சுபாவம். மிருகத்துக்கு அக்காளையும் தெரியாது, தங்கச்சியும் தெரியாது, பெத்த அம்மையும் தெரியாது,
அம்மைக்கு அக்காளையும் தெரியாது, நம்ம யாரையும் தெரியாது. அவனுக்கு ஒன்று தான் தெரியும், இது பொம்பளை நான் ஆம்பளைன்னு. அவளுக்கு ஒன்று தான் தெரியும், நான் பொம்பளை அவன் ஆம்பளைன்னு. அதனால தான் ஆமீன், கொஞ்சமாவது அறிவுள்ள ஜீவிதம் ஆளுகிறது மனுஷனுக்கு நல்லதுன்னு. நல்லதுன்னு நல்லதுன்னு. அல்லேலூயா மகளே, ஓ அல்லேலியான்னு. அதுக்கு பயங்கரமாக சவுண்டு வரும். சரி, இதுக்கெல்லாம் சவுண்டு கொஞ்சம் குறைவாத்தான் பாரு. நான் சொல்ல ஏன் சொல்லுங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பைபிள் அப்படித்தான் சொல்லுது. இந்த அறிவில்லாததுனாலே ஆக்கும் சில ஒழுக்க கேடுகள், இந்த அறிவில்லாததுனால தான் சில பரிசுத்த குறைச்சல், இந்த அறிவில்லாததுனால தான் சில சாட்சியற்ற ஜீவிதம், இந்த அறிவில்லாததுனால தான் கொஞ்சமாவது அறிவிந்திருக்கும். நம்ம எல்லாம் தெய்வ மக்கள் அல்லவா? நம்ம எல்லாம் தெய்வ மக்கள் அல்லவா? நம்ம ஒரு இடத்துல ஆராதிக்கிற பிள்ளைகள் அல்லவா? ஒரே இரத்தத்தினால் கழுகப்பட்டவர்கள் அல்லவா? ஆலயத்துக்கு போகிறது தெய்வத்தை ஆராதிக்க தானே, இல்லைன்னா கண்டவளை பார்க்கறதுக்கு இல்லையே. இந்த மாதிரி வேற இருந்திருக்க இல்லையா மகன்? ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ வரதா இருந்தா நான் கோயிலுக்கு வருவேன்னு, நான் நரகத்துக்கு தான் போவேன், நீனுமான்னு. உங்களுக்கு தமிழ் சரியா புரியலேன்னு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்லவங்களே. நான் அறிவில்லாதது இருக்கிறதுனால தான் உறவுகள் தெரியல, தெய்வம் நம்மளை வச்ச ஸ்தானங்கள் தெரியல, தெய்வம் நமக்கு தந்த கிருபையை குறித்த அறிவில்லை. இவ்வளவு அபிஷேகத்தை தந்தாரு, இவ்வளவு ஞானத்தை தந்தாரு, நம்ம நம்பி இவ்வளவு ஊழியத்தை தந்தாரு, நம்மளை தந்தி பொறுப்புகளை தந்தாரு, என்னை நம்பி வரங்களை தந்தாரு. நம்ம கொஞ்சமாவது இதை காப்பாற்றணுமே. தோத்தர ஆத்மா அறிவில்லாததுனால இல்லையோ, மிருகத்தை போல சிந்திக்க வேண்டியது வருது. அதனால தான் சொன்னா ஆத்மா அறிவில்லாம இருக்குது நல்லதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? இந்த கடைசி காலத்தில் இன்னும் கேட்கணும், ஆண்டவர்ட்ட கிருபை தாரும், எனக்கு இன்னும் அறிவு வேணாப்பா. அறிவில்லாத மனுஷன் மிருகத்தை போல யோசிப்பான், அறிவில்லாத மனுஷன் மிருகத்தை போல சிந்திப்பான். அவனுக்கு உறவு தெரியாது, வயசு மூத்தவளா இளையவளான்னு தெரியாது, கிறிஸ்துவில் சகோதரியா சகோதரனான்னு தெரியாது, ஒழுக்கக்கேடு வரும் சபையில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே ஆச்சுமா அறிவில்லாம இருக்கிறது நல்லதில்ல, ஒன்று கேட்டு வாங்கிக்கோ பரிசுத்தமா ஜீவிக்கிறதுக்கு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் அறிவு வேணும். அதான் பைபிள் சொல்லுது, அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்திற்கு சமானமா இருக்கிறான். மிருக சுபாவம் என்ன? மிருக சுபாவம் என்ன? மிருகத்துக்கு பகுத்தறிவு கிடையாது, பகுத்தறிவு கிடையாது. அது சிந்திக்காம பேசும், சிந்திக்காம பேசும். யாருகிட்ட பேசுறேன், யாருகிட்ட எதை பேசுறேன், ஏன் கோவப்படுங்க. சில ஆட்களை பார்த்துருக்கீங்களா மக்களை, எதுக்கு கோவப்படுங்கன்னு அவனுக்கே தெரியாது, எதுக்கு கோவப்படுங்கன்னு அவனுக்கே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு அந்த கிருபை உண்டான்னு பாருங்க. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆண்டவர் மனிதர்களாக மாற்ற வேண்டியது. எதுக்கு கோவப்படுங்கன்னே தெரியாது. பிள்ளை பள்ளிக்கூடத்துலேருந்து வரும், அம்மா பே போல இருப்பான். வேலைக்கு போயிட்டு வருவான், புருஷனா வீட்டுக்கு வர மாட்டான். கேரு பேனா வருதுன்னு. ஏன்னா கடித்து பட்சிக்கிறவனா தான் இருப்பான். ஒரு வார்த்தை பேச முடியாது, அன்பா ஒரு வார்த்தை பேச முடியாது, ஆறுதலுக்கா ஒரு வார்த்தை பேச முடியாது. சாயங்காலம் நேரமே வருவியலா மனைவி கேட்கும், மனைவி கேட்கும். நல்ல அறிவுள்ள புருஷனா இருந்தா என்ன சொல்லுவான், ஒன்னி வருவேன் இல்லைன்னா வரமாட்டேன் சொல்லிட்டு. விவரம் உள்ளவனா இருந்தா எதுக்குன்னு கேட்பான். உண்டா இல்லையா? அது குடும்ப முகாமா இருந்தா நமக்கு பேச்சு இருக்கலாமா இருந்து. அல்லேலூயா. விவரம் உள்ளவனா இருந்தா எதுக்குன்னு கேட்பான். அவன் மனசுக்குள்ள நினைச்சு நேரமே வந்தா ஒன்று கடை வர என்ன செய்யலாம், போகலாம். நேரமே வந்தா ஒன்று வெளியே போயிட்டு வரலான்னு இவன் மனசில் வச்சுட்டு கேட்பான். கேட்ட உடனே அவனுடைய பதில், நான் எப்போ வந்தா உனக்கு என்ன சொல்லியா பாருப்பா. இதுதான்
அறிவில்லைன்னு சொல்லு. புரியுதா இல்லையா? அவன் ஆளுகிட்ட அப்பா நீ தானே புருஷன், ஒரு ரேஷன் கார்டு தானே இருக்கு, இனி வார பஞ்சாயத்து பிரசிடென்ட்ட கேட்க முடியுமா நேருக்கா நீங்க எப்போ அறிவியான்னு? நீ இல்லையாடா மாப்பிள்ளை, உன்னிட்ட இல்லையா கேட்கணும்? அப்ப என்ன பதில் சொல்லணும்? தோத்திரம் 4 மணிக்கு வருவேன், இல்லைன்னா 5 மணிக்கு வருவேன். நீங்க சொல்லுதியா பாஸ்டர் எழுப்புதல் கூட்டம் இல்லையான்னு? உங்களை எழுப்பாத எழுப்பாடே எத்தனை எழுப்புதல் கூட்டம் கடந்தாச்சு. எழுப்புதல் கூட்டம் முடிஞ்ச உடனே என்ன கிடக்குது? பின்ன இன்னொரு பாஸ்டர் வந்து பின்னியும் எழுப்பணும். உன்னை வருஷத்துக்கு எத்தனை தடவை எழுப்பணும்? இன்னும் புத்தி மாறலையாடா? வேற இல்லையா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ ஒருக்கையோட சொல்லுங்க. அப்பா இந்த வரும்பளை நினைச்ச என்ன ஆள்றதா? கைகளை உயர்த்தி ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒருக்கையோட சொல்லுங்க. அப்பா அதான உண்மை. நம்ம வீட்டில் சண்டை நடக்குதா இல்லையா? ஒரு காரியம் சொல்லுதேன். நான் சமீபத்தில் ஒரு காரியம் படித்தேன். புருஷன் எப்போல்லாம் வேலைக்கு போகிறான்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வெளியே போகிறான். அவன் ஞாயிற்றுக்கிழமை என்ன நினைக்கிறான்? இன்னைக்கு ஒரு நாளாவது வீட்டில் இருக்கணும். இவன் என்ன செய்கிறான்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி வீட்டுக்குள்ளேயே கிடக்கா. இன்னொரு நாள் தான் வெளியே போகணும்னு நினைப்பான். சண்டைக்கு காரியம் என்ன? இவன் சனிக்கிழமை கம்பெனியிலேருந்து வருமே என்ன சொல்ல, நாளை லீவு வீட்டில் இருக்கணும். இவன் என்ன நினைப்பா? 6 நாளாக உள்ள அடைஞ்சு கிடந்தாச்சு, இன்னொரு நாள் வெளியே போனோம்னு அடி தொடக்கியாச்சு. சரிதானப்பா? வரலையா சொல்லுங்க. அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணம் பண்ணணும்னா வீடு இருக்கான்னு பார்க்கப்படாது, கல்யாணம் பண்ணுனா வருமானம் இருக்குதான்னு மட்டும் பார்க்கப்படாது, அப்படி சொல்லப்படாது, மட்டும் பார்க்கப்படாது. பைபிளில் சொல்லுது, அவன் புருஷன் மனைவியோடு எப்படி ஜீவனம் பண்ணணுமா? விவேகத்தோட. எப்படிங்க? அதை கொஞ்சம் வேகமாக சொல்லுங்க. அப்போ விவேகம்தான் இல்லை, வேகமாக இருக்கட்டுன்னு கொஞ்சம் வேகமாக சொல்லுங்கன்னு. விவேகம் இல்லாததுனால தான் வெறும் வேகம் இருக்கு, விவேகம் இல்லை. ஏன்னா விவேகம் இருந்திருந்தா அவ ஏன் கேட்கான்னு சிந்திச்சு பதில் சொல்லி இருப்பான். விவேகம் இருந்திருந்தா புருஷன் ஏன் பேசுகிறான் என்று சிந்தித்து பதில் வந்திருக்கும். இன்னைக்கு பலருக்கும் வேகம் இருக்கு, விவேகம் இல்லை. ராமேன் சொல்லுங்க. எதனால அது இல்லாம போச்சு? அறிவில்லாத மனுஷன் குடும்பத்தை நடத்துகிற அறிவில்லை, ஊழியத்தை நடத்துகிற அறிவில்லை, சமுதாயத்தில் வாழ்கிற அறிவில்லை. பளிச்சுன்னு பேசுறா, ஆனா பேச்சுக்கு அர்த்தம் இல்லை, என்ன பேசுறான்னு தெரியல. அதுதான் ஆண்டவர் சொல்லுப்பா, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல, இவன் வேகமாய் செயல்படுவா, மற்றவங்க இருதயம் எல்லாம் காயப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்க பஸ் சர்ச் முடிச்சு போறீங்க, நான் கேட்கிறேன், தனியாவா அன்னை போறிய? அது ஏன் நீ கேட்க? அது வேகமா விவேகமா? வேகம். ஒருவேளை என்ன தேவை, அதுதான் நிறைய பேரு விவேகம் இல்லை, ஆனா வேகம் இருக்கு. பேச்சில் வேகம் இருக்கு, செயலில் வேகம் இருக்கு, பதில்ல வேகம் இருக்கு. அந்த வேகத்துக்கு முன்னால ஒரு விவேகம் இருக்கணும், அது இல்லை. அதனாலதான் சபையில ஜெபம் இருக்கிற வீட்டுக்குள்ள வீட்டுல ஜெபம் இல்லை. அவன் அந்த வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுதான் ஒரு ரூம்ல, இவன் இந்த ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணுதான், அவன் அந்த ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணுதான், அவன் அந்த ரூம்ல இருந்து ஜெபம் பண்ணுதான். ஏன் சேர்ந்து இருக்கல்ல? சேர்ந்து இருந்தா கொலைவாதம் நடக்கும்னு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஏதாவது புரியுதா? தப்பா சொல்ற மாதிரி என்ன ஃபீல் ஆகுதோ? பாஸ்டர், நாங்கள் எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மக்களே, வாட்டச்சட்டியில் பாயசம் காய்க்கப்படாது. நாங்கள் இருக்க ஒன்றும் இல்லை. வாட்டச்சட்டியில் பாத்திரம் பாயசம் காய்க்கப்படாது. பாச்சா சட்டி ஏற்கனவே தின்னாது, காக்கி எனக்கும் பிரயோஜனப்படாமல் போகும். அதனால 2 நாள் ஓட்டை அடைச்சிட்டு பிறவு ஏலக்காய் வாங்கலாம். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பலரும் சொல்லுவான், கிருபை தாருமப்பா, வாரமப்பா, இன்னும் வல்லமை தாருமப்பா, வாரமப்பா.
அப்ப ஆண்டவர் கேப்பா, தாரேன் அப்பா, அதுக்கு என்ன தந்தது எங்க அப்பா. இது எத்தனாவது விசேஷ கூட்டம் தம்பி? இது 2வது. போனதோட யார் வந்தா? எபி தாமஸ் பாஸ்டர். கண்டிப்பா வாரிகோரி கொடுத்திருப்பார். கண்டிப்பா இன்னும் அப்படி கிருபை, இன்னும் அப்படி வரம், இன்னும் அப்படி வல்லமை தந்தாரா இல்லையா? பேங்கி வச்சுட்டு பெருமிட்டு இருக்கே பாருலமக்கா, பதில் சொல்லாம. அதான் கேட்கிறேன், இன்னும் தரதுக்கு ரெடி, ஆனா தந்ததெங்கடே? அது இருக்குதா இல்லையா? பாஸ்டர் 3 நாள் பயரா இருந்து 4வது நாள் நான் கிடையாது. அதுதான் கேட்கிறேன். ஒரு ஸ்தோத்திரம். உங்களை குறை சொன்ன மாதிரி தெரியுதோ? என்ன என்ன ஒரு மாதிரி பார்க்குதியா? ஹலோ ஸ்தோத்திரம் அம்மா. இங்கோடி ரோடும் இல்லை, அங்கதான் வரவும் செய்யணும். பக்குன்னு இருக்கு. அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. ஏன் பைபிள் கடைசி காலங்களில் மனிதர்கள் ஆமென் மிருக குணமுள்ளவர்களாகி இருக்கா? கடைசி காலங்களில் மனிதன் எப்படி இருப்பானா? மிருக குணமுள்ளவனா இருப்பான். சுபாவம் இருக்காது. பணத்துக்கு வேண்டி எதையும் செய்வாமா? தன்னுடைய சுய லாபத்திற்காக எதையும் காட்டி கொடுப்பான். யூதாஸ் காரியத்தை பார்க்கிறோமா இல்லையா? 30 காசுக்காக தன்னை ஆமென் தோத்திரம் ஆளாக்குனவரையே சுண்டி காட்டவனால முடியல. தோத்திரம் காட்டாம இருக்க முடியல. அதான் சொல்றேன், அறிவில்லாத மனிதன் சுபாவத்தை இழந்து விடுகிறான். தெய்வீக சுபாவங்கள் இல்லை, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, மன்னிக்கிற மனப்பான்மை இல்லை, சகிக்கிற மனப்பான்மை இல்லை, அன்பு செலுத்தும் மனப்பான்மை இல்லை, மறக்கும் மனப்பான்மை இல்லை. புரியுதா? ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லை. மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபைகளை போக்கடிக்கிறார்கள் பைபிள் சொல்லுது. அதனாலதான் சொன்னார், ஆமீன் ஸ்தோத்திரம், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது. ஒரு ஆமீன் சொல்லுங்க, ஒரு முறை கூட சொல்லுங்க. மிருகத்துக்கு உறவு தெரியாது. 2வது, மிருகத்துக்கு உணர்ச்சி தெரியாதுங்க. மிருகத்துக்கு உணர்ச்சி தெரியாது. நீங்க நல்லா கவனிங்க. சிலரை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட சகோதரி இன்னைக்கு என் சபையில் இருக்காங்க மக்களே. எந்த கூட்டத்துக்கு வந்தாலும் அழுதுகிட்டே வந்து வேதனையை சொல்லுவாங்க. அப்போ இப்போ புதன்கிழமை வந்து சொல்லுவான், பாஸ்டர் ஒரே வேதனை, கண்ணீர், எனக்கா ஜோம் பண்ணுங்க. நானும் கண்ணீரோட ஜோம் பண்ணி அனுப்புவேன். புதன்கிழமை வந்தாலும் அப்படித்தான், வியாழக்கிழமை வந்தாலும் அப்படித்தான். ஒரு நாள் எனக்கே கடுப்பாகி போச்சு. என்னைக்கு ஜோம் பண்ணி என்ன தேப்பார். ஒரு நாள் தேவ சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இப்படி இருக்கு, இந்த சகோதரி என்னைக்கு வந்து சமாதானம் இல்லாமல் ஜோம் பண்ணுறாங்கப்பா, இது ஏன் என்னைக்கு எனக்கே கஷ்டமா இருக்குல்ல, என் ஜெபம் கேட்கப்படாதது போல எனக்கு ஃபீல் ஆகுது, என் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாதது மாதிரி எனக்கு தெரியுது, ஏன்? அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன வார்த்தை தெரியுமாங்க? பாரு, ஜெபம் நான் கேட்காம இல்லை, ஆனா அவ கிரியையின் பலனை அவள் அனுபவிக்கிறாள் அப்படின்னு சொன்னோன்னு என்னன்னு சொன்ன ஒரு வார்த்தை, இவள் மற்றவர்களை குறித்து இவள் யோசிப்பதே இல்லை. எங்க போனாலும் சரி மற்றவர்களை காயப்பட பேசுவது இவ வழக்கம்னா. சிந்திக்கவே முடியலம்மா. என் ஊழியத்துக்கு ரொம்ப உதவியா இருந்த சகோதரி இப்பவும் ஜெபமா எத்தனை மணி நேரம் நான் இருந்தாலும் கூட இருப்பாங்க. வேலையா எந்த ராத்திரியும் எந்த பகலும் வேலை செய்வதற்கு ஊழியத்துக்கு உதவியா இருப்பா. ஆனா கண்ணீர் மாறல. என்னைக்கு வீட்டில் வருத்தம், என்னைக்கு வீட்டில் வேதனை. ஆண்டவர் சொன்னார், இவ பேசும் பொழுது மற்றவர்களை வருத்தப்படுத்த இவள் அஞ்சுவதே இல்லை. அவள்கிட்ட பேசினா 10 நிமிஷத்துல அவள் அழுதுட்டான் போவான். அவ காயப்படுத்தாம இருக்கவே மாட்டான். அதற்குரிய பலனை அவ அனுபவிக்கிறான். இன்னும் உணரலேன்னார். எனக்கு பக்குன்னு ஆயிட்டு. நம்ம சில நேரத்தில் யோசிக்காம பேசுவோம் தெரியுமா? நம்ம சொல்றது சரின்னு நமக்கு தெரியும், ஆனா அவன் உணர்ச்சி நமக்கு தெரியாது.
அவன் இருதயம் காயப்படுமே, அவன் துக்கப்படுவானே. நம்ம வேகத்தில் பேசுறோம், கோபத்தில் பேசுறோம், பட் அவன் வருத்தப்படுவானே. இப்படியே நீ செய்தா உன் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் மாறவே செய்யாது. எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, ஆவியில் நிரம்புவே, ஆனால் அழுக மாறாது. வசனங்களை கேட்ப, ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்காது. ஏன் தெரியுமா? வீட்டில் போனா மற்றவர்களை காயப்படுத்துறதுல நீ விட்டு வைக்கிறதே இல்லை. உன்ட பேசின யாரும் வருத்தப்படாம இருக்கவே மாட்டாங்க. தெரியாம கேட்கிறேன், அது என்ன ஒரு வரமா? அது என்ன ஒரு வரமா? இங்க பாரு, பைபிள் அழகா சொல்லுது, தோத்திரம் அறிவில்லாதவன் தோத்திரம் காயப்படுத்திக்கிட்டே இருப்பான். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் ஒரு மனுஷனை படிக்கிறோம், ஏதோ ஏசா. ஏசா கல்யாணம் பண்ணுவார். ஏசாவினுடைய மனைவிகளை குறித்து பைபிள் சொல்லுது, ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் அவர்கள் இருவர் எப்படி இருந்தார்களா? மனநோவாய் இருந்தார்கள். இதெல்லாம் தான் இதாம்மா அறிவில்லாய்மை. அறிவில்லாய்மை. நான் மற்றவர்களை காயப்படுத்துறேன், யோசிக்கிறதே இல்லை. மாமிமார் கேட்டாலும் சரி, மருமகள் கேட்டாலும் சரி, மக கேட்டாலும் சரி, மாமா கேட்டாலும் சரி, புருஷன் கேட்டாலும் சரி, பாஸ்டர் கேட்டாலும் சரி, வாழ்க்கையில் சமாதானம் இழக்காதிருக்கும்படி ஆவியானவர் எச்சரிக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஜெபம் இல்லையா சபையில்? இருக்கணும், ஆராதனை இருக்கு, ஜெபம் இருக்கு, ஆனா சிலரை விட்டு கண்ணீர் மாறல. ஏன்? நீ வார்த்தையினால மற்றவர்களை காயப்படுத்துவது இத்தனை வருஷம் ஆவிக்குரியவன வந்தவரவன் நிறுத்தல. இன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவுக்கு வரணும். ஆண்டவரே, மற்றவர்கள் வருத்தப்படுவார்களே, வருத்தப்படுவார்களே, நான் இப்படி செய்த அவங்க இருதயம் வியாகுலப்படுமே, அவங்க துக்கப்படுவாங்களே, அவங்க ஆத்துமா வருத்தப்படுமே, அவங்க மனம் வருத்தப்படுமே, யோசிக்காம பேசுறனே. இன்னைக்கு ராத்திரி தேவ நமக்கு புத்தி சொல்லுகிறார், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. மணி என்னாச்சு? 9:18. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னேவா போமா. அப்பொழுது பரலோகத்தில் அரை மணி நேரம் மௌனம் உண்டாயிற்று. அதுக்குன்னு நீங்கள் சும்மா இருந்த உடனே பரலோகம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அறிவில்லாய்மை. நான் கேட்ட உடனே பதில் சொல்லி இருக்கலாம், சொல்லாதது என்ன? எப்போ மௌனமாக இருந்தீங்களா உடனே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, உங்களுக்கு காரியம் பிடிக்கிட்டு. கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமாம்மா, அறிவில்லாததுனால தான் கடமையை செய்ய தவறுவது. அறிவில்லாய்மை தான் கடமையை செய்ய தவறும். நீங்க நல்லா கவனிங்க. பைபிள் சொல்லுது, சொந்த குடும்பத்தை நடத்தாதவன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்ப குடும்பம் நடத்தப்படணும். அம்மா நடத்த வேண்டிய விஷயத்தில் அம்மா நடத்தணும், அப்பன் நடத்த வேண்டிய இடத்துல அப்பன் நடத்தணும். ரெண்டு பேர் இணைந்து செயல்பட வேண்டிய இடத்துல இணைந்து செயல்படணும். ஆனா மிருகத்துக்கிட்ட அது இருக்காது. அறிவில்லாத மனுஷன் மிருகத்தை போல இருப்பான். அவனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. மனைவியை குறித்த ரெஸ்பான்ஸ், புருஷனை குறித்த ரெஸ்பான்ஸ், பிள்ளைகளை குறித்த ரெஸ்பான்ஸ். நான் இந்த சபையில் இருக்கேன், இந்த சபையில் நான் செய்ய வேண்டிய ஒரு கடமை உண்டு. ரெஸ்பான்ஸ் இருக்காது. அவன் பாட்டு வருவான், கொஞ்ச நேரம் இருப்பான், முக்கால்வாசி நேரம் உறங்குவான், எந்திரிச்சு போயிடுவான். இது அல்ல ஒரு ஆத்மீகனுடைய அழகு. ரெஸ்பான்ஸ் இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அறிவில்லாததுனாலே ஆக்கும் ஜீவிதத்தில் ரெஸ்பான்ஸ் இல்லாதது. ஏதாவது செய் அப்படின்னு போயிடுவான். என்ன நடந்து, ஏன் நடந்து, எப்படி செய்றீங்க? அருமையான தெய்வ மக்களுக்கு சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும். பெற்ற அபிஷேக ரெஸ்பான்ஸ் என்ன? கடமை உணர்ச்சி. ஒரு அல்லேலூயா. நான் அபிஷேகம் பெற்றவே, எனக்கு ஒரு கடமை உணர்ச்சி உண்டு. நம்ம சபையில் ஆராதனை நடக்குது, ஏதாவது உதவி செய்யணும், ஒரு கடமை உணர்ச்சி இருக்கணும்.
என் வீட்டில் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு பெயருக்காக என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும், கடமை உணர்ச்சி இருக்கணும். அது பாஸ்டராக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தை குறித்த கடமை உணர்ச்சி இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. என்னால் இருக்க முடியுதான்னு ஒன்று சிந்திக்கணும். ஆமேன். இருக்க முடியுதான்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் சிந்திக்கணும் சகோதரா. ஏன் தெரியுமா? அறிவில்லாய்மை அநேக குடும்பங்களை தகர்த்து கொண்டிருக்கிறது. அநேக குடும்பங்கள் தகர்ந்து கொண்டிருக்கிறது. சும்மா பேசுறான்னு நினைக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் சும்மா பேசுறான்னு நினைக்கிறீங்களா? யோசிக்காம பேசுறது, தான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறுவது, இதெல்லாம் ஆண்டவருடைய பார்வையில் ஒருவன் நன்மை செய்ய திராணி இருந்தும் அதை செய்ய தவறுவது அது அவனுக்கு பாவமாயிருக்கும். அல்லேலூயா. அறிவில்லாம இருக்கிறது நல்லதல்லம்மா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யறது கடமை. அறிவுள்ளவர்களா வளரணும், அறிவுள்ளவர்களா வளரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னு சொன்னா அது ஜீவிதத்தை பாதிக்கும், ஜீவிதத்தை பாதிக்கும். பெற்றோருக்கு சொல்றேன், பிள்ளைகள் படிக்கிறாங்க, என்ன படித்தாலும் வீட்டில் உள்ள செய்ய கடமையை செய்ய பழக்கணும். ராமின்னு சொல்லுங்க. சில மாமிமாரு கதை சொல்லட்டா, கல்யாணம் ஆகி பையன் கல்யாணம் பண்ணி கொண்டு வருவான் மருமகளை. வந்த மறுநாள் இவள் புருஷன் சொல்லுவான், அம்மா கிச்சன்ல இன்னைக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணுங்க. இவன் அந்த மறுநாள் காலையில் என்ன செய்வா? குடுன்னு நேராக கிச்சனுக்கு போவான். உடனே மாமிக்கு பெருந்தன்மை. என்னது சொல்லுங்க, என்னது? உடனே மாமி சொல்லு, மோளே அதெல்லாம் நான் பார்த்துக்கிடலாம், நீ ரூமுக்கு பா கொண்டு வரேன். எப்படி? ரெண்டாவது நாளாச்சு. குடுன்னு பின்னியும் போனான். இவன் சொன்னான், மாமா அம்மா வீட்டில் இன்னைக்கு நீ போன. இவன் ரெண்டாவது நாள் குடுன்னு போனான். அங்கே சொன்னான், மகளே நீ போய் ஓய்விடே, நான் பார்த்துக்கிடல. இப்போ 5 நாள் 6 நாள் 10 நாள் 1 மாதம் ஆனப்போ மாமி ஜெபம் பண்ணுது, அவளை ரூமில் இருந்து கொண்டு வருமாப்பான்னு. இதுக்கு காரணம் யாரு? முத நாள் வந்த உடனே கறி பாத்திரத்தை எடுத்து கையில் கொடுத்துருந்தா அவள் தேய்ச்சி பழம் வந்தான். ஏட்டியா, உனக்கு கொழுப்பு, உனக்கு பெருந்தன்மை முத்தி ஜலதோஷமாக வந்து இப்போ அப்போ அவளை அறையில் இருந்து கொண்டு ஆரம்பிச்சுவோம். பாஸ்டர்கிட்ட போயாச்சு. பாஸ்டர் அவ 10 மணி ஆன பிறகு வெளியே. உடனே பாஸ்டர் வெளியே வருவதாக. எப்படி வராது? இவ உள்ள ஆக்குனது இவளாக்கணும், இது வெளியே வராது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அறிவில்லாததினால் அம்மனுஷன் சுபாவத்தில் மிருகமாகி வருகிறான். உறவு தெரியல, கடமை தெரியல. அதாவது 6 மணிக்கு வேலை முடியும், ஒரு 8 மணிக்காவது வீட்டில் போயிருந்தா பிள்ளை 7ஆம் கிளாஸ் படிக்குதா 9ஆம் கிளாஸ் படிச்சதான்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பிள்ளை எத்தனை படிக்கு 7 நின்று நினைக்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த கோமாளி 10:30 போவான், பிள்ளை உறங்கின பிறகு. பிள்ளை எழுந்தாக்கும் இவன் எழும்பி வேலைக்கு போவான். ஆனால் சபையில் சொல்லுவான், நான் ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கேன். முதல்ல போய் குடும்பத்தை பார்வையில கைகளை உயர்த்தி வரல இல்லையா? சொல்லுங்க. போ, உனக்கு மக்கா எத்தனை படிக்கணும் போய் படிப்பாரி போப்பா. அதில் ஜீவிதத்தை நல்லாக்கணும், முதல்ல குடும்பத்தை நல்லாக்கணும், குடும்பத்தின் மேல கரிசனை இருக்கணும். அறிவில்லாததுனாலே ஆக்கும், அறிவில்லாததனை ஆக்கும் கடமையை செய்யாதது, அறிவில்லாததனை அலையாக்கும் உறவு தெரியாதது. தொத்தர் அறிவில்லாததனை அலையாக்கும் அமை காயப்படுத்துவது, அறிவில்லாததனை அலையாக்கும் யார்கிட்ட என்ன பேசணும்னு எப்ப என்ன பேசணும்னு தெரியாதது.
அதனாலதாக்கும் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளே, ஆத்துமா அறிவில்லாம இருப்பது நல்லதல்ல. தெய்வ சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே, சில இடத்துல அறியாம இருக்கு, குடும்பத்தில் அறியாம இருக்கு, பேச்சில் அறியாம இருக்கு, குடும்பத்தை நடத்துறதுல அறியாம இருக்கு, ஊழியத்தில் தெய்வம் தந்த சில ஸ்தானங்களில் அறியாம இருக்கு. எனக்கு கிருபை தரணும்னு தெய்வத்திட்ட கேட்கணும், பைபிளை எடுத்து படிக்கணும். ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமை பைபிளை கொண்டு வந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஊரு மொத்தம் தேடப்படாது. சரோஜா, போன வாரம் பைபிள் இங்கே தான் வச்ச, எங்க கண்டியான்னு. உடனே சரோஜா சொல்லுவா, அத்தான் நானும் தேடுதேன்னு. இந்த ஒரு வாரம் நீ பைபிள் பக்கம் மலைக்கு கூட விளங்க போகல, பின்ன எங்க உன் குடும்பம் விளங்கும்னு தெரியாமத்தான் கேட்கிறேன். தெய்வ சமூகத்தில் அமர்ந்து பிரசங்கியின் புஸ்தகத்தை படிச்சா குடும்ப நடத்த அறிவு வந்திருக்கும். நீதிபதிகளின் புஸ்தகத்தை படிச்சா சமுதாயத்தில் எப்படி வாழணும்னு அறிவு வந்திருக்கும். நாம சுவிசேஷ புத்தகத்தை படிச்சிருந்தா தெய்வீக சுகம் என்ன, ஆத்ம ரட்சிப்புன்னா என்னன்னு தெய்வம் சொல்லி இருப்பார். சங்கீத புத்தகத்தை படிச்சா தெய்வத்துக்கு நன்றி உள்ளவனா வாழணும்னு அதை சொல்லி தந்திருக்கும். இது இல்லாததுனாலதான் தோத்திரம் 30 வருஷத்துக்கு பிறகு தீர்மானம் பண்ணுகிறோம், இதுக்கு நேரத்தை உள்ள பெண்ணை கட்டி இருக்கலாமா இருந்துன்னு. இதுக்கு முன்ன வந்தது 5 சம்பந்த ஓட்டம் கொண்டு வந்தாங்க, இது 5ஆத்ததாக்கும், 4ஆத்ததை கட்டி இருக்கலான்னு. வருஷம் 30 ஆச்சு. இல்லை சகோதரா, தெய்வ சமூகத்தில் அமர்ந்து ஜோமன் நல்லாவுக்குள்ள வழிகளை பார்க்கணும். பணம் மட்டும் இல்லை சகோதரா ஜீவிதம் அப்படின்னு சொன்னா, சில்கு சிம்மதா ஏஞ்சத்தா அவ்வளோ பணம் இல்லையா? அல்லேலூயா. செல்வம் மட்டும் இல்லை, ஜீவிதம் சுபாவமும் கூட. தெய்வீகம் என்பது தெய்வீக சுபாவமும் சேர்ந்ததாக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஆத்மா அறிவில்லாம இருப்பது அதல்ல. தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தெய்வ கிருபை கேட்கணும். தெய்வ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு தெய்வ கிருபை கேட்கணும். வேதத்தை திறந்து வச்சு தெய்வ ஞானம் கேட்கணும். உங்களை குறை சொல்லல, நம்ம இன்னும் வளரணும். நான் சொல்லுது எத்தனை பேருக்கு புரியுது? தேவையில்லாம என் வாயில ஒரு வார்த்தை வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். வராது. பிரசங்கத்துக்கு ஒரு பஞ்சம் ஒன்றும் இல்லை. கர்த்தரே ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப நம்ம இன்னைக்கு ராத்திரி என்ன கேட்கணும் தெய்வத்திட்ட? ஆண்டவரே, எனக்கு அறிவு வேணும், எனக்கு அறிவு வேணும். ஒரு ஆமீன் சொல்லுவோம். சத்தமாமே அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஓட்டை அடைப்போமா? இன்னைக்கு ஒரு ஓட்டை அடைப்போமா? கடைசி நாள் பாயசம் காய்க்கணும். ஆமாக்கா, நான் ஒன்றும் சொல்லட்டா, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற அநேகரோடு பழக முடியல, தெரியுமா? அவங்க ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற நிறைய பேற்ற உண்மை இல்லை, அது உங்களுக்கு தெரியுமா? ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு வார்த்தைக்கு சகிக்கல, அது உங்களுக்கு தெரியுமா? மன்னிக்கல, அது தெரியுமா உங்களுக்கு? நம்ம எழுப்புதல் அடைகிறோம், ஆவியில் நிரம்புகிறோம், கீழே விழுகிறோம், அதெல்லாம் சரிதான், தடை சொல்லல. ஆனா சிலரோட நெருங்கி பழக முடியல, தெரியுமா? உண்மை இல்லையே, உண்மை இல்லையே. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதை தான் எதிர்பார்க்க. உண்மையுள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். அல்லேலூயா. அரண்மனையில் இருந்தாலும் சரி, அரண்மனையில் இருந்தாலும் சரி, ஆற்றின் கரையில் இருந்தாலும் சரி, நான் ஒரு தேவ மனுஷனாக இருக்கணும், அதை விரும்புகிறேன். அப்படி மட்டும் இருந்து பாருங்க, உங்களை வாழ வைக்க தெய்வம் உங்களுக்கு அருகாமையிலேயே இருப்பார். கவலைப்படாதனே. பாருங்கம்மா, உண்மையா இருந்து வெட்கம் அனுபவிச்சிருப்பீங்கன்னா தைரியம் அன்னைக்கு ராத்திரி சொல்ற, நீ கவலைப்படாத, தெய்வம் உன்னை கைவிடவே மாட்டார். மாற்று கருத்தே இல்லைனே. நீ உண்மையா இருந்ததுனால மனிதர்கள் உன்னை கம்மி நெருக்கி இருப்பார்களான, நீ தெய்வத்திற்கு பயந்து உண்மையா இருந்ததுனால கைவிடப்பட்டு நிக்கேன்னா, இந்த உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் என் அப்பா உன்னை கைவிடவே மாட்டார். யாரோ சில குடும்பங்களுக்கு நேராய் கர்த்தர் பேசுகிறார், நீ தைரியமா போ, என் தெய்வம் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. என் தெய்வம் உன்னை கைவிட மாட்டா. குடும்பத்தை தெய்வம் கைவிட மாட்டா. உன் கண்ணீர் ஒரு காலமும் வீணா போகாது. உன் பெருமூச்சு ஒரு காலம் வீணா போக மாட்டார். காரணம் என்ன தெரியுமா? என் தெய்வம் புரிய தெரியாத ஒரு மதிகேடன் அல்ல. என்னுடைய தெய்வத்திற்கு என் உணர்ச்சி தெரியும், என் வேதனை தெரியும், என் கண்ணீர் தெரியும், என் அவமானம் தெரியும், என் உண்மை தெரியும். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்ல முடியும்? உண்மையாரு 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 ஞானமா நட, கவனமா பேசு, ஜீவியத்தை ஞானமா ஹேண்டில் பண்ணு. கர்த்தர் கூட இருப்பார். கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருக்கிறவன் யா மனுஷன் எனக்கு என்ன செய்ய? அல்லேலூயா. கர்த்தர் உன்னாலும் கைவிடுகிற தேவன் அல்ல. நிச்சயத்தோடு போவோமா? போவோமா? சரி, இவ்வளவு நேரம் கேட்டீங்களே, உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லையா? சொல்லண்ணா வேறு நான் என்ன சொல்லுவேன்? இவ்வளவு நேரம் பிரசங்கம் கேட்டமே, நான் கற்றுக்கொண்டது என்ன? நான் கற்றுக்கொண்டது என்ன? ஆண்டவரே, நான் நானாக இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், என் கடமையை நான் செய்யணும், மற்றவர்களின் உணர்ச்சியை புரிஞ்சு என்ன செய்யணும்? நடக்கணும். என் நிமித்தம் யாரும் வருத்தப்படக்கூடாது. அல்லேலூயா. அறிவில்லாத ஒருவன் என்று சொல்லுகிற அளவிற்கு நான் என்ன செய்யக்கூடாது? நடந்து கொள்ளக்கூடாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு காரணம், ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், எனக்கு நீங்க பதில் சொன்னா நான் உடனே ஜெபம் பண்ணுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. சவுல் தாவீதை கொண்டு ஏன் பயந்தான்? ஒரு காரணம் சொல்லுங்க. நான் நினைக்கிறது வந்துன்னா உடனே விட்டுருவேன். சவுல் தாவீதை கண்டு ஏன் பயந்தான்? சத்தமா சொல்லாங்க. ஒண்ணு அக்கா, உண்மை உள்ளவ அது இல்லக்கா, வேற ஒண்ணு எதிர்பார்க்க. நீங்க அண்ணே சொல்லுங்க, சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. தப்பில்ல, அண்ணன் சொன்ன உண்மையா? அபிஷேகமா அது மட்டும் நான் எதிர்பார்க்கல. இன்னொன்னு சொல்லுங்களேன். ஜெபமாக்கா? அண்ணே, தேவன் அவரோடு இருந்தார், அதை நான் எதிர்பார்க்கல. இன்னொன்னு, ஆனா அந்த இடத்துல கரெக்டா இதுதான் வரும். அடுத்து ரெட்டிப்பான நன்மையாக்கா? அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, ஆமென், தாவீது சென்ற இடங்களில் எல்லாம் புத்திமானாய் நடந்ததினால் சவுல் அவனை கண்டு பயந்தான். சத்துரு பயப்படணும்னா நம்ம கொஞ்சம் எப்படி நடக்கணும்? அறிவா நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். தாவீதுக்கு அதை கொடுத்தாருன்னா நமக்கு அது தேவையா இல்லையா? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். நம்ம நிறைய இடத்துல தவறுகிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கிருபை தருவார். சரியா? நிறைய பிரச்சனைக்கு முடிவு வரும். சில பிரச்சனைக்கு முடிவு வரும். சரியா? இன்றைக்கு இந்த 3 நாள் முடியும் பொழுது நம்முடைய குடும்பங்களில் ஒரு மாற்றம் வரும். எல்லாரும் எழும்புங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். லேட் ஆயிட்டுன்னு மணியை பாருங்க, 32 சி. சென்டிகிரேடு காட்டுனதுனே நல்லா சூடா இருக்கு. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அறிவில்லாததுனால தான் மற்றவர்களோடு பழக தெரியல. அறிவில்லாததுனால தான் உறவுகள் தெரியல. அறிவில்லாததுனால தான் அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல. அறிவில்லாததுனால தான் காலத்தையும் நேரத்தையும் குறித்த தோத்தர் அறிவில்லை. இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, புத்திமானாய் நடந்து கொள்ள எனக்கு கிருபை தரணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவையான ஒரு ஜெப குறிப்பு, தேவையான ஜெப குறிப்பு.
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இயேசுப்பா, இன்னும் கர்த்தர் எனக்கு அறிவைத்தார், இன்னும் கர்த்தர் எனக்கு அறிவைத்தார், இன்னும் கர்த்தர் எனக்கு அறிவைத்தார், இன்னும் கர்த்தர் எனக்கு அறிவைத்தார். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சத்தம் உயரட்டும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார். தோத்திரம் தோத்திரம். மற்றவர்களை சபிக்கிறது உனக்கு பழக்கமா இருக்காக்கா? மற்றவர்களை பழிச்சுன்னு சபிக்கிறியா? அறிவில்லாம வர்றது. மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சுருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சுருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சுருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சுருங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சுருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அறிவு தாருங்க, அறிவு தாருங்க. சத்தம் உயரட்டும், சத்தம் உயரட்டும். ரீகா ராபாக்கா துராக்கா தராபலம். எனக்கு வேணும், எனக்கு இன்னும் அறிவு வேணும். சாலமோன் தேவனை பார்த்து சொன்னார், ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்துவதற்கு ஞானம் எனக்கு வேணும், இந்த ஜனங்களை நடத்துவதற்கு அறிவு எனக்கு வேணும். ஆண்டவர் எனக்கு கிருபை தாரோ. அந்த அறிவு தானே தானியேலை உயர்த்துச்சு, அந்த அறிவு தானே தானியேலை உயர்த்துச்சு, அந்த அறிவு தானே தாவீதை உயர்த்துச்சு, அந்த அறிவு தானே பவுலை உயர்த்துச்சு ஊழியத்தில். இன்னைக்கு ராத்திரி பொழுதுல ஆண்டவரை பார்த்து கேளுங்க, இன்னும் புத்திமானாய் நடக்க எனக்கு உதவி செய்யும். சமுதாயத்தில் வாழ எனக்கு அறிவை தாருங்க, உலகத்தில் வாழ எனக்கு அறிவை தாருங்க, குடும்பத்தை நடத்த எனக்கு அறிவை தாருங்க, ஊழியத்தை செய்ய எனக்கு அறிவை தாருங்க, இந்த உலகத்தில் ஞானமாய் வாழ எனக்கு கிருபை தாரா. ஹல்லேலூயா. ஆழ்கடலில் அலைகளினா அசையும் போது என் படகில் ஆத்ம நண்ப இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். ஆத்ம நண்ப இயேசு உண்டு, சேர்ந்திடுவே அவர் சமூகம். எல்லாரும் திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே பணிந்திடுமே. குயவன் கையில் இயேசுவே அனுதினமே பணிந்திடுமே. உம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. சொல்லுங்க, உம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிரோளே நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி. ஒரு முறை கூட காரிருளில் தீபமாக திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே பணிந்திடுமே. குயவன் கையில் ஜீசஸ் அனுதினமே
ஹல்லேலூயா. உங்க வலது கரத்தை அப்படியே தலைக்கு மேல வைங்க. நான் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போறேன். தகப்பனே, இந்த கடைசி காலங்களில் ஞானமாய் நடந்து கொள்ள இன்னும் ஆண்டவர்களுக்கு கிருபை தார். ஆத்தும அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. ஆத்தும அறிவில்லாம இருந்தா இந்த உலகத்திலே ஒழுக்கக்கேடுகள் வந்துருமையா? ஆத்தும அறிவில்லாமல் இருந்தால் செய்யத்தகாதவைகள் செய்து போகும். ஆத்தும அறிவில்லாமல் இருந்தால் கடமைகளை செய்ய தவறிவிடுவோம். ஆத்தும அறிவில்லாமல் இருந்தால் ஆண்டவரே, ஆத்தும அறிவில்லாமல் இருந்தால் இந்த உலகத்திலே நாங்கள் அநேக இழப்பை சந்திக்கிற தெய்வீக சுபாவம் இழந்த ஒரு நபராய் மாறிவிடுவோம். ஆண்டவரே, இன்றைக்கு ராத்திரியில் எங்களை உம்முடைய கரத்தில் தருகிறோம். அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகத்திற்கு சமானமா, லட்சியம் இல்லாத வாழ்க்கை, கரிசனை இல்லாத வாழ்க்கை, கவனம் இல்லாத வாழ்க்கை, நேரத்தை குறித்த கவனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலை வேண்டாம். ஆண்டவரே, இன்றைக்கு ராத்திரியில் எவ்வளவோ நன்மைகளும் அபிஷேகமும் கிருபையும் கிடைத்து அந்த கிருபைகளை தற்காத்து கொள்ள முடியாத அறிவற்றவர்களாக சில நேரங்களில் நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரை மன்னியும். எங்களை ஒன்று கூட பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. சொல்லுங்க, ஒன்று கூட பரிசுத்தப்படுத்துங்க, ஒன்று கூட பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் ஞானமாய் நடக்க கிருபை தாங்கப்பா. என்னுடைய ஞானமின்மையினால நான் கிருபையை இழந்துடக்கூடாதுப்பா. என்னுடைய ஞானமின்மையினால நான் குடும்பத்தை இழந்துடக்கூடாது. என் ஞானம் இல்லாமையினால என் வரங்களை இழந்துடக்கூடாது. என் ஞானம் இல்லாமையினால நான் சபை உறவை இழந்து விடக்கூடாது. என் ஞானம் இல்லாததுனால என் ஆவிக்குரிய பெற்றோரை நான் இழந்து விடக்கூடாது. என் ஞானம் இல்லாததுனால நான் சாட்சியை இழந்துடக்கூடாது. என் ஞானம் இல்லாததுனால தெய்வம் தந்த வாழ்வாதாரத்தை நான் இழந்து விடக்கூடாது. ஞானமின்மைகள் இழப்பை கொண்டு வந்துரும் ஆண்டவரே. ஞானமின்மைகள் இழப்பை கொண்டு வந்துரும் ஆண்டவரே. என்னை நேசிக்கிறவர்களை என்னை விட்டு தூரமாக்கிருமே. விரும்புகிறவர்களை வெறுக்க வைத்து விடுமையா. இன்றைக்கு ராத்திரி வேளையில் தேவ சமூகத்தில் எங்களை அர்ப்பணித்து விடுகிறோம். ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் உம்மிடத்திலே கேட்டால் நீர் கொடுப்பீராமே. இன்றைக்கு ராத்திரி உம்முடைய பிள்ளைகள் ஒருமித்து ஜெபிக்கிறோம். கிருபை தார், கிருபை தார். இன்னும் என்னை உருவாக்குங்கப்பா. பளிச்சு பளிச்சுன்னு கோபப்படுறேனே, பளிச்சு பளிச்சுன்னு கோபப்படுறேனே, என்னை இன்னும் உருவாக்குங்க. மனிதனுடைய கோபம் தேவ நீதியை நிறைவேற்றாதே. மன்னிக்க முடியலையே, மறக்க முடியலையே, சகிக்க முடியலையே, ஏற்றுக்கொள்ள முடியலையே, எல்லாரிடத்திலும் இயல்பா பழக முடியலையே. என்னை உருவாக்குங்க, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. ஆவியின் மரங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே போல ஆவியின் சுபாவங்கள் முக்கியமே. எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. என் தாய் தகப்பன் சொல்லுகிற கடமையை எங்களால செய்ய முடியலையே. பெரியவர்களை எதிர்த்து பேச எங்க வாய் கூசலையே ஆண்டவரே. எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே, எங்களை உருவாக்குங்க. மற்றவர்களை குறை சொல்லுவதற்கு எங்க வாய் கூசலி ஆண்டவரே. எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது எங்கள் இருதயங்கள் உடையட்டும் ஆண்டவரே. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். இன்னும் எங்களுக்கு பரிசுத்த வாழ்வை தாரும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, என்னை தருகிறே
தருகிறே, உம் கரத்தில் என்னை படைக்கிறே, படைக்கிறே, உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை. சொல்ல முடியுமா? உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. தருகிறே, தருகிறே, உம் கரத்தில் என்னை படைக்கிறே, படைக்கிறே, உம் பாதத்தில் என்னை தருகிறே. பரிசுத்த ஆவியானவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்க. என்னை படைக்கிறே, படைக்கிறே, உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருந்தார், நம்மை உருவாக்கி கொண்டிருந்தார், நமக்கு தேவை இன்னதென்பதை நமக்கு தெளிவுபடுத்தினார். ஆமென். கர்த்தர் தாமே நம்மை உருவாக்குகிற கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் சோதரம் பரிசுத்த